ஒவ்வொருடைய இருதயத்தையும் திறந்து பேசுவீராக தகப்பனே. ஆமென். ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவர் வந்து கொண்டே இருக்கிற மக்களையும் ஜனங்களையும் கர்த்தாவே சீக்கிரமாக அழைத்து கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கனமகிமையும் துதியும் சோத்திர புகழும் உண்டாவதாக. புதிய ஏற்பாடு வேதபாட விளக்கம் என்ற தலைப்பிலே புதிய ஏற்பாட்டை மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை தொடர்ந்து நம்ம தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே மத்தேயு 19 அதிகாரத்தை நம்ம முதலாவது தொடங்க போகிறோம். இந்த 19 அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து ஏறக்குறைய 14ஆம் வசனம் வரை 11, 12 வசனம் வரை திருமண காரியத்தையும் குடும்ப காரியத்தை பற்றி விளக்குறாரு. அடுத்து 13ஆம் வசனத்திலிருந்து 13 வரை சின்ன குழந்தைகளை ஆசீர்வதிக்கிற விதத்தை 2வது பகுதியாக பார்க்கிறோம். 3வதாக நித்திய ஜீவனை பற்றி 16ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரை அதை பின்பற்றி வருகிற சீசர்களுக்கு என்ன கிடைக்கும், நித்திய ஜீவன் என்றால் என்ன, கற்பனைகளை கைக்கொள்றதுனால வருதா, நித்திய ஜீவன் எதனால வருகிறது என்ற அந்த வசனங்கள் தத்துவங்கள்லாம் 3வதாக நிறைவாகுது. ஆகவே இந்த 19ஆம் அதிகாரத்திலே 3 பகுதியாக நம்ம பிரிக்கிறோம். முடிந்த அளவில் இதை நிறைவு செய்ய முயற்சிப்போம். முதலாவதாக மத்தேயு 19ஆம் அதிகாரத்திலே நம்ம தொடங்குகிறோம். இயேசு இந்த வசனங்களை சொல்லி முடித்த பின்பு, எந்த வசனங்கள்லாம் மேற்படி 18ஆம் அதிகாரத்தில் உள்ள வசனங்கள் முடித்த பின்பு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அக்கறையான யூதாவின் எல்லைகளிலே வந்தார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவரிடத்தில் அவர்களை சொஸ்தமாக்கினார். திரளான ஜனங்கள் பின்பற்றாங்கன்னா உபதேசங்களுக்காகவா அற்புதங்களுக்காகவா என்று கேட்டால் ஏறக்குறைய 90% அற்புதங்களுக்காகத்தான் பின்பற்றி வந்தார். நோய் சுகமாகணும், வியாதி சுகமாகணும், பேய் ஓட்டணும், விளைவீனங்கள் நீங்கணும், உலக பிரகாரமான சரீர சுகத்துக்காகத்தான் வந்தாங்களே தவிர விலையேறப்பெற்ற ஆத்துமா உண்டு, அந்த ஆத்துமா ஈடேறணும், பரலோகத்துக்கு வரணும், நித்திய ஜீவன் அடையணும், அதுக்கான உபதேசம் என்ன என்ற காரியங்களை ஒரு 110% தான் அதை விரும்பினாங்க என்பது தான் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி அந்த காரியம். ஆனாலும் ஆண்டவர் அந்த 90% குறை சொல்லலை, குற்றம் சொல்லலை. அவங்க என்ன தேவைகளோடு வந்தாங்களோ அதையும் சந்தித்தார், அதையும் ஆசீர்வதித்தார், அதையும் சொஸ்தமாக்கினார் என்று தான் அங்கே பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், பரிசேயர் சதுசேயர் வந்து அந்த பழைய ஏற்பாட்டுக்காரங்க இயேசுவை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்திலேயாயிலும் தள்ளி விடுவது நியாயமா அப்படி கேட்குறாங்க. அதான் விவாகரத்து பண்ணுறது, டைவர்ஸ் பண்ணுறது நியாயமா, அந்த மாதிரி பழைய ஏற்பாட்டில் இருக்கே அப்படி சொல்லி ஒரு கேள்வி சோதிக்க வேண்டும்னு கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியும் விபச்சாரம் பண்ணால் தள்ளி விடுதல் சீட்டு கொடுக்கலாம் தெரியும். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, அது எதிராக சொல்கிறாரா, அதுக்கு மாறாக சொல்கிறாரா, அனுசரித்து போகிறாரா? அதுக்கு மாறாக சொன்னால் இவர் மேலே குற்றம் சுமத்தலாம். வேதத்தை விட்டு, ஆலயத்தை விட்டு, அந்த யூத மதத்தை விட்டு இவரை அற்புதப்படுத்தலாம். இந்த மாதிரி சதி யோசனைகள் எப்பயுமே இயேசுவுக்கு பின்னாடி சுற்றிக்கிட்டே ஒரு கூட்டம் இருந்துச்சு. இப்போ நம்ம வீடியோக்கள் ஏறக்குறைய ஒரு 2000 வீடியோக்களும் மேலேயே போட்டிருக்கோம். இந்த 2000 வீடியோவுக்கு மேலேயும் மக்கள் பார்க்குறாங்க. 1000 பதிவாளர்களுக்கும் தாண்டிடுச்சு.
அத்தனை பேரும் சத்தியத்தை அறிகிற அறிவில் பார்க்குறாங்களா, வாஞ்சையாக பார்க்குறாங்களான்னு சொல்ல முடியாது. குற்றம் கண்டுபிடிக்க, குறை சொல்ல, ஏதாவது முகாந்திரத்தில் இவரை வையலாமா, திட்டலாமா, கமாண்டில் குறை சொல்லலாமா, இப்படி பார்க்குறவங்க தான் அதிகம். அந்த மாதிரி இயேசுவை குற்றம் சாட்ட, குறை சொல்ல அதிகமாக மக்கள், அதாவது வேதவார பரிசெயர், அதாவது பழைய ஏற்பாட்டுக்காரர்கள் அதிகமாக முயற்சி பண்ணாங்க. ஏன்னா அதுக்கு எதிராக தான் அவர் பேசுகிறாரு. அதை அனுசரித்து பேசலை, அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பேசலை, அதுக்கு எதிராக தான் பேசுகிறாரு. இப்போ நம்ம பிரசங்கமெல்லாம் ஏறக்குறைய அதுக்கு தழுவி இருப்பதுனால தான் மக்கள் ஆதரவு நமக்கு இல்லை, கிறிஸ்தவங்க அதிகமாக ஆதரவு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு புரியல. புரியும் போது மொதன்னு வந்துடுவாங்க. இவங்களுக்கு அந்த ஸ்தாபன உபதேசங்களையே கேட்டு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான் தெரியாமையே கேட்டு கேட்டு பழகிறதுனால, நம்ம புதுசாக சொல்கிறதுனால நமக்கு உள்ள ஆதரவு இல்லாமல் போகுது. அவங்களுக்கு அது புரியவும் இல்லை. இயேசு அன்னைக்கு அதை தான் பேசினார். அவரை குற்றம் கண்டுபிடிக்க நினச்சாங்க, குறை சொல்ல நினச்சாங்க. அற்புத அடையாளங்களுக்காக மக்கள் வந்தாங்களே தவிர உபதேசங்களுக்காக வரல. இன்றைக்கி நம்மக்கிட்ட அற்புத அடையாளங்கள் வர இருந்துச்சுன்னா அடேங்கப்பா உட்கார இடம் கிடைக்காது, அவ்வளோ கூட்டம் வந்து போகும். உபதேசம் பண்ணுறதுக்கெலாம் நேரம் இருக்காது. அதனால தான் நல்ல வேலை அந்த வரத்தை நம்ம கொடுக்கல ஆண்டவர். இல்லாட்டா நம்மளும் இறக்கப்பட்டு செய்வோம் கண்டிப்பாக. உபதேசம் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் போயிடும். அதனால் அதெல்லாம் ஆண்டவர் ஒதுக்கி சத்தியத்தை மட்டும் கொடுத்துருக்காரு. சத்தியவான்கள் என் சத்தத்துக்கு செவி கொடுப்பாங்க, என் நாடுகள் என்கிட்ட வருவாங்க. நித்திய ஜீவன் தான் முக்கியம். சரீர சுகத்துக்கு நிறைய ஆஸ்பத்திரி வந்துருச்சு, நிறைய வைத்தியம் வந்துருச்சு, நிறையா வந்துருச்சு. சுகம் உள்ளவர்களுக்கு தானே வைத்தியம் தேவையில்லை, வியாதி உள்ளவர்களுக்கு வைத்தியம் தேவை. நிறைய ஹாஸ்பிட்டல் தெருவுக்கு நிறையா வந்துருச்சு. உபதேசம்தான் இல்லாமல் இருக்குது. அதனால் ஒரு சில ஊழியர்களுக்கு அந்த பாக்கியத்தை, வரத்தை, ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறார். அதனால் உங்களுக்கு கிடைத்த அந்த ஊழியருக்கு அந்த உபதேச சத்தியத்தை சொல்லக்கூடிய ஒரு கிருபை இந்த எளிய ஊழியக்காரனுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நீங்கள் அனுபவிக்கிறவர்கள் பாக்கியவான்கள்னு தான் நான் சொல்லுவேன். ஆகவே இயேசுவை சோதிக்கும்படி மனைவியை தள்ளி விடுறது நியாயமா அப்படின்னு கேட்குறாங்க. இயேசு அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, 4ஆம் வசனத்திலிருந்து, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? கேள்வி கேட்குறார். இவங்க அவர்கிட்ட கேள்வி கேட்டால் அவர் இவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறார். நீங்கள் வாசிக்கலையா? அந்த மாதிரி என்கிட்ட கேட்குறீங்க. வேதவார பரிசெயர் பெரிய வேத பண்டிதர் தானே, நீங்கள் என்ன வாசிக்காமையாக இருக்கீங்க? அதான் நம்மக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் நாம் அவங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு அளவில் ஒரு கேள்வி கேட்கணும். அப்போ பாருங்கள், ஆணும் பெண்ணுமாக அப்படின்னா சில ஆளுங்க ஆம்பளையவே பொம்பளையாக படைச்சிருக்கார், பொம்பளை ஆம்பளை ஒன்று தான் அப்படின்னு போகிறாங்க. அது தவறு. அப்படி அர்த்தத்துக்கு இயேசு இங்கே சொல்லலை. அதாவது ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினவர் அப்படின்னு போட்டிருக்கு. அவனை அப்படின்னு சொல்லாமல் அவர்களை அப்படின்னு வருது அந்த வசனம். பாருங்கள், தமிழ் மொழிபெயர்ப்பு ரொம்ப சிறப்பு. ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினவர் அவனை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்று சொன்னால் அது பொருத்தமாக இருக்குது. இங்கே அவர்களை என்று பன்மையில் வருது. அப்போ மனுஷரை உண்டாக்கும் போது அது விழா எலும்பை எடுத்து மனுஷி என்று உண்டாக்கி மனுஷி என்று பெயர் விட்டார். அவங்க வரும்போது அவங்க இருவர் என்று வருது. இருவர்னா அவர்கள் பன்மையில் வருது. அந்த பன்மையில் வரும்போது ஆணும் பெண்ணுமாக படைத்தார் அந்த அர்த்தம் வருது. ஆணு என்ற வார்த்தை வருது, பெண் என்ற வார்த்தை 2வது வருது. அதனால தான் கல்யாணம் கட்டும்போது பெண்ணுக்கு வயது குறைவாக ஆணுக்கு வயது கூடவாக இருந்தாலும் பரவாயில்ல என்று நம்ம வழக்கத்தின்படியே நம்ம சுபாவமே நமக்கு கற்றுக் கொடுக்குது. அது ஆதியில் உள்ள கணக்கு தான். அது மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு சொல்லி முன்னாடியே மனுஷன் படைச்சி ஏதேனும் தோட்டத்தில் உலா விட்டு நல்லா பார்த்த பிறகு எத்தனை வருஷம்னு தெரியல.
அத்தனை வருஷத்தையும் தெரியல, அது பார்த்துட்டு தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு அடுத்து தான் 2வது தான் பெண்ணை படைத்தேன். அது எத்தனை வருஷம்னு சொல்ல முடியாது. எப்படியோ ஆண் மூத்தவன், பெண் இளையவள். மூத்தவனுக்குரிய மரியாதை இருக்குது, மூத்தவனுக்குரிய இது இருக்குது. ஒரு ஒரிஜினலுக்கும் ஜெராக்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி நினச்சிக்கிங்களேன். ஒரிஜினல் தானே முக்கியமானது கேட்குறாங்க. ஜெராக்ஸு ஓரளவில் செல்லும், ஆனால் ஒரிஜினல் தான் முக்கியமான விஷயம். ஒரிஜினல் இல்லாமல் கிடையாது. அதனால் அச்சு அடையாளமாக மனுஷனை மனுஷியாக அங்கே உடம்புலேருந்து எடுத்து வேறு பிரித்து அங்கே பெண்ணாக படைத்தார். ஆண் மூலமாக பெண்ணுக்கு அந்த ஜீன் போய் அந்த பெண்ணிலிருந்து பிள்ளைகள் உருவாகி வெளியே வந்து உலகமெல்லாம் நிரப்ப வேண்டும் என்று அவர்களை ஆசீர்வதித்தார்னு தான் ஆதியாகமம் 1:28 இருக்குது. அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு. இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனின் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக. இருவருண்டே போட்டிருக்கு. இருவர் தான், ஒருவர் கிடையாது, இருவர் தான். ஆனால் மாம்சம் ஒன்றுன்னு சொல்கிறார். ஏன்னா அவங்க விழா எலும்பிலிருந்து எடுத்து மனுஷின்னு உருவாகும் போது அந்த மாம்சத்திலிருந்து எடுத்ததுனால இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறாள் என்று ஏவாள் என்று ஆதாம் தான் பேரிட்டான். அந்த அடிப்படையில் அவர்கள் இருவராயிராமல் 6ஆம் வசனம் பாருங்கள். இப்படி இருக்கிறபடியால் அவர்கள் இருவராயிராமல், அவர்கள்னால் 2 பேர் தான். அந்த 2 பேர் இருவர் தான். ஆனால் இருவருன்று ரொம்ப யோசனை பண்ணும்போது ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். மாம்சம் ஒன்று, மாம்சம் ஒன்று, ஆனால் ஆத்துமா 2. அதை புரிஞ்சுக்குங்க. ஒரே ஆத்துமா இல்லை, ஆத்துமா 2. ஏன்னா அவளும் நித்திய ஜீவனை அடையும்படி பரலோகத்தை சுதந்திரிப்பதுனால அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கன்னு ஆதி அப்போஸ்தலர்கள் சொன்னாங்களே. அதனால் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள்னு சொன்னாங்களே. நீ ரட்சிக்கப்பட்டால் போதும், வீட்டு அம்மா ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லலை. அந்த அம்மா ஆத்துமா வேறு, ஆனால் சரீரம் ஒன்று. இந்த ரகசியம் தெரிஞ்சு, சரீரம் ஒன்று, ஒரே ரத்தம் ஒரே சரீரம். அந்த அளவில் ஆத்துமா வேறு, ஆத்துமா வேறு. ஆத்துமான்னு எடுத்துக்கிட்டால் இருவர், மாம்சமாக எடுத்துக்கிட்டால் ஒருவர். அந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிங்க. ஆகையால் தேவனை இணைச்சதை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவான் என்று சொல்லி 6ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. அதுக்கு அவங்க அப்படியானா தள்ளுதல் சீட்டை கொடுத்து அவளை தள்ளி விடலாம்னு மோசே ஏன் கட்டளிட்டார் என்றார்கள். அப்படி இருக்குது. அதற்கு அவர் சொல்கிறாரு, உங்கள் மனைவிகள் தள்ளிவிடலாமென்று உங்கள் இருதை கடினத்து நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதல் அப்படி இருக்கவில்லை. எவனிங்க? ஆதி முதல் அப்படி இருக்கவில்லை. தேவன் படைக்கும் போதே இந்த கட்டளை கொடுக்கல. அடுத்து மோசே கட்டளை கொடுத்தது இப்போ யாத்திராகமத்தில் கொடுத்தான் 20ஆம் அதிகாரத்தில். எத்தனையோ வருஷம், எத்தனையோ 1000 வருஷம் போயிடுச்சு. அதுவும் முழு உலகத்துக்கு கொடுக்கல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும்தான் கொடுத்தார். நியாயப்பிரமாணம் முழு உலகத்துக்கு அல்ல, அதை புரிஞ்சுக்கிங்க. முழு உலக மக்களை உள்ள கட்டளை கிடையாது. அது நம்ம இந்தியா ஜனநாயகம்னா நம்ம நாட்டுக்கு தான் அது பொருந்தும். தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் போட்டாங்கன்னா தமிழர்களுக்கு தான் அது பொருந்தும். இந்தியர்களுக்கு ஒரு சட்டம் போட்டால் இந்தியர்களுக்கு தான் அது கட்டுப்பாடே தவிர வெளிநாடுகளுக்கு அது பொருந்தாது. அந்த மாதிரி இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் 10 கட்டளைகள் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள்னு ரோமர் 2:14 இருக்குது. பவுல் சொல்கிறான், நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் அப்படின்னு. நியாயப்பிரமாணம் புறஜாதிகளுக்கு இல்லை. அந்த பிரமாணத்தை அவங்க உள்ளத்தில் வச்சுருக்கார். சிலர் சொல்கிறாங்க, அப்போனா விபச்சாரம் பண்ணலாமா? புறஜாதிகளுக்கு இல்லைன்னா அப்போ விபச்சாரம் பண்ணலாமா? பொய் சொல்லலாமா? களவு செய்யலாமா? கொலை செய்யலாமா? அப்போ அவங்க அது இருதயத்திலே வச்சுருக்காருன்னு ரோமர் 2 இருக்குது. இப்போ இந்துக்கள்லாம் நீங்கள் விசாரிங்க, விபச்சாரம் பண்ணுறது நல்லதாண்ணா? நல்லதுன்னு சொல்லுவாங்களே யாராவது? கொலை செய்கிறது நல்லதாப்பா? இல்லை, செய்யக்கூடாது. பொய் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம், பிறர் பொருளை அபகரிக்கக்கூடாது. ரொம்ப அருமையாக சித்தர்கள் பாடியிருக்காங்க, தமிழர்கள் சொல்லியிருக்காங்க. இந்துக்களில் ரொம்ப அருமையான ஒரு இதெல்லாம் இருக்க. அது எப்படி தெரியும்?
கட்டளையே தெரியாது, 10 கற்பனையே தெரியாது, இருதயத்தில் வச்சுருக்காருன்னு பவுல் சொல்கிறான். அதனால தான் அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க. இவங்களுக்கு அது கட்டளையாக எழுதி கொடுத்தாரு. அதான் வித்தியாசம். தேவன் யூதருக்கு மாத்திரம் தேவனா அல்ல, புறஜாதிகளுக்கு அவர் தேவன் தான் என்று ரோமர் 3:29 இருக்குது. யாருக்கு இந்த நிருபங்கள் படித்தா தானே விளங்கும். பழைய ஏற்பாட்டிலேயே படிக்கிறதுனால அந்த புத்தி தான் அவங்களுக்கு வருது. அவங்க இஸ்ரேல் ஜனங்களை போல் அவங்கள நினச்சிக்கிறாங்க. இன்றைக்குள்ளே கிறிஸ்தவனை இஸ்ரேல் ஜனங்களாக மாற்றுறாங்க, யூதர்களாக மாற்றுறாங்க. இதுதான் அபாயமான காரியம். இஸ்ரேல் ஜனங்க யூதர்கள் மதவெறி உள்ளவங்க. அவங்க புறஜாதிகளை நாய்கள்னு சொல்லுவாங்க, புறஜாதிகளை மதிக்க மாட்டாங்க, புறஜாதிகளை பிசாசின் பிள்ளைகள்னு சொல்லுவாங்க. ஜாதி வெறி மதவெறி உள்ளவங்க. கிறிஸ்தவங்க அப்படி கிடையாது. சகல ஜாதியிலிருந்து சீசனானவங்க தான் கிறிஸ்தவங்க. இவங்க ஜாதி வித்தியாசம் இல்லாதவங்க, மத வித்தியாசம் இல்லாதவங்க, எல்லாரையும் நேசிக்கிறவங்க. இவங்க தான் அவங்களுக்கு மாதிரியே தவிர, இவங்க தான் அவங்களுக்கு சொல்லணுமே தவிர, அந்த மதவெறி உள்ள ஜாதி வெறி உள்ள மக்களுடைய பண்பாடை, பழக்க வழக்கங்களை, உபதேசங்களை சரியாக இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி சொல்லலாம்? அவங்கள போல இவங்களை ஆக்குறதா நம்ம வேலை, இல்லை கிறிஸ்தவங்களைப் போல அவங்கள மாற்றுறதா? கிறிஸ்தவங்களைப் போல எல்லாரையும் மாற்றுவது தான் நம்ம கடமை. என்னை ஏறக்குறைய கிறிஸ்தவனாகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன்னு சொல்லி ஒரு அகிரப்பா ராஜா பவுல்கிட்ட சொல்லும்போது, நீர் மாத்திரம் அல்ல ராஜா, இந்த கட்டுகளை தவிர எல்லாரும் என்னை போல ஆகும்படி விரும்புகிறேன். என்னை போலனா கிறிஸ்தவனாக விரும்புகிறேன். நான் யூதனாக இருந்தேன், இஸ்ரவேலனாக இருந்தேன், அப்படியாக விரும்பலைன்னு சொல்லலை. இஸ்ரவேல் ஜனங்க ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பம். நான் தேவனை நோக்கி செய்யும் ஜெபமாக இருக்குன்னு சொல்லி ரோமர் 10:1 சொன்னது அதனால தான். ரட்சிக்கப்பட்டாச்சுன்னா அவன் யூதன் அல்ல, அவன் இஸ்ரவேலன் அல்ல, அவன் கிறிஸ்தவனாகிறான். ஆகவே கிறிஸ்தவன் தான் உலகத்துக்கே முன்னோடி, உலகத்துக்கே மாதிரி, உலகத்துக்கே உபதேசம் பண்ணுறவன். சகல ஜாதிகளையும் சீசராக்கப்பட்டவங்க கிறிஸ்தவங்க. அவங்க தான் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவங்க. இந்த கிறிஸ்தவங்களாத்தான் எல்லா மதத்திலிருந்து ஜாதியிலிருந்து வரணுமே தவிர, யூதர்களை மட்டும் கோல் பண்ணி அவங்கள மட்டும் மாதிரியாக வச்சு அவங்கள பின்பற்றி இன்றைக்கி மணிக்கணக்கில் பிரசங்கம் பண்ணி கிறிஸ்தவங்க எல்லாரையும் யூதர்களாக மாற்றக்கூடிய, இஸ்ரேல் ஜனங்களாக மாற்றக்கூடிய அந்த பழக்க வழக்கங்களையே சொல்லி கொடுக்குற ஒரு கேவலமான அபாயமான ஒரு கண்டனத்துக்குரிய காரியங்கள் தான் இன்றைக்கி உள்ள போதகர்கள் ஏறக்குறைய 90% செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சபை கெட்டு போச்சு, ஸ்தாபனங்கள் பெருகினது காரணம் தான், கிறிஸ்தவம் வளராத காரணம் அதுதான். இயேசுவின் போதனை அப்படி அல்ல, அப்போஸ்தலருடைய போதனை அப்படி அல்ல. அப்படி இருந்தால் இயேசு வர வேண்டிய அவசியமே இல்லையே. மோசே சொன்னது நீங்கள் கடைப்பிடிங்கன்னு சொல்லலை இயேசு, அதெல்லாம் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதற்கு, அவங்களுக்கு தான் சொல்லப்பட்டது. நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் சொல்கிற உபதேசம் புதிய உபதேசம் சொல்லி மார்க் 1:27 இருக்குது. ஜனங்க வேதபாரகரை போல இவர் போதிக்கலை, இவர் போதனை புதுசாக இருக்குது, அதிகாரத்தோடு சொல்கிறாரு. ஜனங்க ஆச்சரியப்பட்டாங்க. அதனால தான் புதிய ஏற்பாடு, புதிய உடன்படிக்கை, புது ரசம், புது மாவு, புது கோடித்துண்டு, புது ரசம், இப்படி பல உதாரணங்கள் சொல்லலாம். அதனால் இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசம் மார்க்கம் மதம் அல்ல, எதையும் சார்ந்ததும் அல்ல, முற்றிலும் புதிதான ஜீவனுள்ள ஒரு மார்க்கம் என்று எபிரேயர் 10:19 போட்டிருக்கு. புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை நமக்காக உண்டு பண்ணினார்னு அப்போஸ்தலர் எழுதுனாங்க. இன்றைக்குள்ள போதகர்களோ விசுவாசிகளோ அதை சரியாக கவனித்தாங்கன்னா நிச்சயமாக அந்த கலப்பட உபதேசம் சபைகள் இருக்காது, கண்கள் திறக்கப்படும், மாற்றப்படுவாங்க. அப்போ தான் கிறிஸ்தவத்தில் ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாகி ஒரிஜினல் கிறிஸ்தவர்களாய் எல்லாரும் மாறுவார்கள். இயேசு அவங்க கேள்விகளுக்கு விளக்கம் சொல்லும்போது, ஆதி முதலாய் அப்படி இருந்ததில்லைப்பா, தள்ளுதல் சீட்டுன்னு 8ஆம் வசனத்தில் ஆதி முதல்ல அப்படி இல்லை, இடையில வந்தது தான். உங்களுக்கு 9ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, வேசித்தனம் விபச்சாரம் ஒரு பொம்பளை செஞ்சிட்டா
அதை பொதுவாக ஒரு ஆண்கள் சகிக்க முடியாது, எந்த ஆம்பளையும் சகிக்க முடியாது. இயேசுவை போல மன்னிக்கிற சுபாவம் நல்லது தான், அது எல்லாருக்கும் அந்த எண்ணம் வராது. மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கலாம், ஆதரிக்கத்தான் கூடாது. தொடர்ந்து நான் தப்பு செய்கிறேன் எனக்கு ஆதரவாக இருந்தால் அதுதான் தப்பு. தெரியாமல் செஞ்சுட்டேன் மன்னிச்சிக்கன்னா மன்னிப்பு கொடுக்குறது இயேசுவின் சிந்தை. நீ போ, இனி பாவம் செய்யாதே மகளே என்று யோவான் 8:11 சொன்னாரே, அந்த சிந்தை கிறிஸ்தவனுக்கு இருக்கணும், கண்டிப்பாக மன்னிக்கணும். ஆனால் ஆதரிக்கக்கூடாது. இங்கே இயேசு சொன்னது, விபச்சாரம் செஞ்சிட்டா எல்லாரும் தெய்வம் மாதிரி மன்னிக்க முடியாது, அதனால் உன் இருதம் கடினமாயிடுச்சு, கண்டிப்பாக சதேயப்படுவான், நிம்மதி இருக்காது, சமாதி 2 உயிர் போயிடும், ஏதாவது தற்கொலை வெட்டு குத்து நடக்கும். சிறியப்பட்டு எரிச்சல் புருஷனுக்கு மூர்க்கத்தை உண்டு பண்ணும், அவன் எந்த ஈட்டையும் பாரான்னு எவ்வளோ வெகுமதி கொடுத்தாலும் அமர்ந்திருக்க மாட்டான்னு நீதிமொழிகளில் இருக்குது. அதனால் தள்ளுதல் சீட்டு, அதாவது டைவர்ஸு கொடுங்க. அது மோசே உன் கடினத்து நிமித்தம் கொடுத்தாங்களே தவிர கர்த்தர் அதை கொடுக்கல, தேவன் அதை செய்யலை. அதனால் நீ தள்ளுதல் சீட்டை உன் கடினத்து நிமித்தம் மோசே கொடுத்தா, அது ஆண்டவர் அதை அனுமதித்தார். ஆண்டவர் கட்டளை இல்லை, அனுமதிச்சார். அப்போ சீசர்கள் சொல்கிறாங்க, இந்த வம்பு எதுக்கு, இந்த தொந்தரவுகள் இருக்கிறதுனால கல்யாணமே இல்லாமல் இருந்தால் நல்லது தானே, மனைவியே இல்லாமல் அப்படியே சும்மா திரிஞ்சா சாமியார் மாதிரி அப்படியே இருந்தால் இந்த தொந்தரவே இருக்காதில்ல சாமி, பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இயேசு அதுக்கு பதில் சொல்கிறாரு 11, அதற்கு அவர் வரம் பெற்றவர்களே தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதுக்கு ஒரு வரம் இருக்கு. வரம்னா ஸ்பெஷல் வரம் இல்லை, வரம்னா தாளந்துன்னு அர்த்தம். தாளந்து பெற்றவர்கள்லாம் சிறப்புக்குரியவர்கள் மற்றவங்களை விட என்பது பொருள் அல்ல. இப்போ நோய் வியாதி உள்ளவங்களுக்கு டோக்கன் கொடுக்குறாங்க, மற்றவங்களை விட அவங்க டோக்கன் வாங்கினதுனால சிறப்பானவங்களா, அடையாளப்படுத்துவதற்காக டோக்கன் வாங்குகிறாங்க, அந்த அர்த்தம் தான். அதனால் மற்றவங்கள்லாம் சரியில்லை என்பது பொருள் இல்லை. அப்போ இந்த வரம்னு சொல்லும்போது என்ன வரம், தாயின் வயிற்றிலிருந்து அன்னகளாய் பிறந்தவர்களும் உண்டு. இந்த முதல் குறிப்பு, இந்த திருநங்கைகள் என்று சொல்கிறாங்க. தாயின் வயிற்றில் இருக்கும்போதே ஆம்பளையாக பிறந்தாலும் பொம்பளைகளுடைய சுபாவம் இருக்கும். ஆண்களாக பொம்பளைகளாக தன்னை ஆப்ரேஷன் பண்ணி மாற்றிக்கிறாங்க. அந்த காலத்தில் ஆப்ரேஷன் இல்லாதனால அதே அளவில் தான் இருந்து அதிக விபச்சாரங்கள் வேசித்தனங்கள் அதிகமாக அது எப்படி சொல்கிறது, விவசாயம் பண்ணும்போது சில விவசாயம் இதாகுது, கரெக்டான மணிகளை தான் நட்டுறாங்க, நல்ல விதைகளை தான் நட்டுறாங்க, அதில் சில காரியங்கள் பூச்சி, அதில் சில சோடை, சில காரியங்கள் உண்டு இல்லையா. அதுதான் இவன் செய்தது பாவம், இவன் செஞ்ச பாவமா இவன் பெற்றோர்கள் செஞ்ச பாவமானு சீசனுக்கு ஒரு தடவை கேட்கும்போது அவன் இவன் செஞ்சதில்லை, அவங்க பெற்றோர்கள் செஞ்சதில்லை, தேவ நாம மகிமைக்குன்னு இவன் இப்படி பிறந்திருக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எல்லாம் ஒன்று போல், இப்போ இந்த விரல் இருக்குது, எல்லாம் ஒன்று போல் இருந்தால் சாப்பிட முடியாது. ஒன்று நெட்டையும் கொட்டையும், ஒன்று கட்டையும், இப்படி இந்த மாதிரி உள்ளது தான் கை விரல்கள் உயங்குது. அதுபோல் ஆதியில் மனுஷனை படைக்கும்போது அப்படி படைக்கலை. ஆதியாகமம் 1:28 அவங்கள ஆசீர்வதித்தாருன்னு இருக்கு. 2 பேரை ஆசீர்வதிக்கப்பட்டவங்க சோலை ஆவாங்களா, அரவாணிகளாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவங்க குருடர்களாக, சப்பானிகளாக, ஊனர்களாக இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, அப்படி கிடையாது. எப்போ அப்படி ஆனது அப்படின்னா, ஆதியாகமம் 3:17 உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்படும் என்று சொன்னார். ஆதாம சபிக்கலை, உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்படும்
அப்படின்னு சொல்லி அங்கே பூமியை சபிச்சார். அது முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்க கடவுது. ஏவால வருத்தத்தோடு நீ பிள்ளை பெறுவான்னு சொன்னார். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே காயின் சபிக்கப்பட்டான். மூத்த பையன், ஆதாமுக்கு மூத்த பையன் சபிக்கப்பட்டான். அந்த சந்ததி முழுவதும் அடுத்து அந்த சாபம் நீங்கி வந்ததாக எங்கேயும் பார்க்கல. இவனும் மனஸ்தாபப்பட்டதாக, ஆதாம் ஏவாள் மனஸ்தாபப்பட்டு ரட்சிக்கப்பட்டதாக, மனம் திரும்பினதாக எந்த குறிப்பும் கிடையாது. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் 930 வருஷம் உயிரோடு இருந்து செத்தான் இருக்கு. 930 வருஷம் உயிரோடு இருந்தவன், ஆண்டவரே என்னை மன்னியும், பாவம் செஞ்ச உடனே ஒழிய தெரியுது, பயந்து கொண்டேன்னு தெரியுது, மன்னிப்பு கேட்க தெரியலையா, மனம் திரும்ப தெரியலையா, ஏன் இந்த மாதிரி செஞ்சேன்னு கேட்டதுக்கு மனைவி மேலே பழிய போடுறான். மனைவி ஏப்பா அப்படி செஞ்சேன்னா பாம்பு மேலே பழிய போடுறதே தவிர அவங்க திருந்தினதாக மனம் திரும்பாமையே போயிட்டாங்க. அதனால் அந்த சாபத்தினுடைய விளைவு, அந்த பாவத்தினுடைய விளைவு, அந்த விளைச்சல்ல இந்த மாதிரி காரியங்கள் வர்றது உண்டு. அதான் மகாவிஷ்ணுன்னு ஒருவர் இந்த கருத்தை சொல்கிற விதத்தில் சொல்லாமல் இதே கருத்தை வேறு விதமாக சொல்லி ஜெயிலில் இருக்கார். இப்போ ஆன்மீகத்தில் எடுத்துக்கிட்டால் அது வந்து ஒரு குற்றமாக எடுத்துக்கிற முடியாது ஆன்மீக காரியத்தில். ஆனால் அரசாங்க ஸ்கூலில் பொது ஸ்தாபனத்தில் அது சொல்கிறது தவறு, அது வந்து அலோவ் பண்ணவங்க தவறு. இவரும் ஆன்மீகத்தில் உள்ளது பொதுமக்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இவரும் ஒதுங்கி இருக்கணும், அவங்களும் அலோவ் பண்ணாமல் இருக்கணும். 2 காரியம் இருக்குது. ஆகவே ஆன்மீகத்தில் உள்ள காரியம் எவ்வளவோ இருக்குது, இன்னும் எத்தனையோ இருக்குது. மறுஜென்மமெல்லாம் மறுபடியும் பிறக்கிறதெல்லாம் அவன் எழுத்தின்படி அவன் சொன்னதாக பதிவாயிருக்கு. ஆனால் இயேசு இதே வார்த்தையை சொன்னார்ல, யோவான் 3:3 ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான்னு சொன்னால், அந்த நிக்கோதேமு நினைச்ச மாதிரி தான் இன்றைக்கி நினச்சிருக்காங்க. நம்ம தாயின் வயிற்றில் மறுபடியும் நான் பிறக்கணுமான்னு கேட்டான்ல, அப்படி தான் இன்றைக்கி நினைக்கிறாங்க. ஏசு அப்படி சொல்லலை, மறுபிறப்புனா 7 பிறப்பு சொல்லலை. இதே ஒரு மாம்ச பிறப்பில் மறுபடியும் பிறக்கிறதுனா மனம் திரும்புறது, ஆவியினாலே பிறக்கிறது, ஜலத்தினாலே பிறக்கிறது. தீத்து 3:5 மறுஜென்மம் முழுக்குன்னு இருக்குது, மறுஜென்மம்னே இருக்குது. 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டி, புது பிறவின்னு இருக்கு. வசனத்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீங்கன்னு சொல்லி ஒரு பவுல் சொல்கிறான். அதனால் நம்ம ஒரே பிறவியிலேயே, மனித பிறவியிலேயே மனம் திரும்புறது, புது மனுஷனாக மாறுவது, பழைய மனுஷனை களைஞ்சு போடுறது, புது மனுஷனை தரித்து கொள்வது தான் மறுபிறப்பு அனுபவம். ஆவிக்குரிய வகையில் எடுத்துக்கலாமே தவிர எழுத்தின்படி அதை எடுக்க முடியாது. எழுத்தின்படி மகாவிஷ்ணு பேசியிருக்காரு, எழுத்தின்படி இவங்க நினச்சிருக்காங்க, அது குற்றமாக போகுது. அதான் அதில் உள்ள காரியம். ஒரே கருத்து ஆசியா கண்டம் முழுவதும் மறைவி வந்தது. நல்லா புரிஞ்சுங்க. இந்துக்களுக்குன்னு தனி உபதேசமோ பழைய ஏற்பாடும் இந்து சனாதனம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். பழைய ஏற்பாடு கற்பனைகளை நல்லா அறிஞ்சிருக்கிறவங்க சனாதனத்தை பாருங்கள், ஆரியர்களுடைய அந்த புராணங்களை பாருங்கள், ஏறக்குறைய எல்லாம் ஒன்று போல தான் இருக்கும். ஆனால் இது சரித்திரமாயிருக்கு, ரெக்கார்ட் ஆகிருக்கு. அது புராணங்களாக கதைகளாக மறிவு போயிடுச்சு. அங்கங்கே மனுஷன் அங்கங்கே பூத்திட்டான், குழப்பமாயிடுச்சு. ஆனால் தேடி கண்டுபிடிச்சா கருப்பொருள் உண்டு. அந்த கருப்பொருள் பழைய ஏற்பாட்டில் உள்ள காரியங்களுக்கு 100க்கு 100 பொருந்துது, சந்தேகமே இல்லை. ஒரே அதான் மேவாலிருந்து பிரிஞ்சவங்க தானே, ஒரே ஜெனரேஷன்லேருந்து வந்தவங்க தானே. இப்போ ஆப்ராம் ராமு கூட்டம் தானே அவங்க. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ராமான்னு ஒருத்தன் இருக்கான், அவன் வம்சம்தான். 2 பையங்க இருக்காங்க, லவகுசான்னு மாறி இருக்கு, ராமாவை ராமன்னு சொல்லிட்டான். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ராமன்னு தான் நாகோர் அவங்க அண்ணன் பேர், ஆபிரகாமுடைய சகோதரன் நாகோர்னா நல்ல பம்புன்னு அர்த்தம். அங்கே சிலைகள் செஞ்சு விற்கிறாங்க. அவங்க அப்பா பேர் தேராகு, இவன் ராமுன்னு தான் இருக்குது. அப்புறம் ஆண்டவர் அவங்கள வேறு பிரித்த பிறகு ஆதியாகமம் 17:5 ஆபிரகாம் என்று வந்து பேரிட்டார். ஆபிரகாம்னா ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு தகப்பேன்.
ஆபிரகாம் என்றால் திரள் மனுஷனுக்கு ஜனங்களுக்கெல்லாம் நீ தகப்பேன், அந்த அர்த்தம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொருள் இருக்குது. அர்த்தமுள்ள இந்து மதம் சொல்கிறது தப்பு இல்லை. எல்லா மதத்துலேயும் அர்த்தம் இருக்குது, எல்லா மொழிகளையும் அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தம் கருப்பொருள் வந்து ஒரே பொருளை தான் குறிக்கும். அது மெய் கடவுளை தவிர வேற அல்ல. இந்த உண்மைகளை புரிஞ்சால் ஜாதி சண்டை ஏன் வருது, மதச்சண்டை ஏன் வருது, உயர்வு தாழ்வு ஏன் வருது, ஏற்றத்தாழ்வுகள் ஏன் வருது, பிறப்புக்கு எல்லா உயிரும் சொல்கிறது எவ்வளோ உண்மையான தத்துவம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது எவ்வளோ அருமையானது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது எவ்வளோ அற்புதமான தத்துவம். கிறிஸ்தவர்கள் கண்கள் திறக்கணும். மத போதகர்கள் இதை சொல்லி கொடுக்குறதில்ல. பழைய ஏற்பாட்டிலையே படிக்கிறதுனால அந்த ஜாதி புத்தி மத புத்தி அவங்களுக்கும் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி கிறிஸ்தவங்களை யூதர்களாக மாற்றக்கூடிய, இஸ்ரவேல் ஜனங்களாக மாற்றக்கூடிய ஒரு அபாயத்தில் தள்ளிவிடப்பட்டிருக்கோம். இன்றைக்கி நாம் சுதாரித்து கண்கள் திறந்து அதுக்கு எதிராக பேசிட்டு வர்றோம், சத்தியத்தை சொல்லிட்டு வர்றோம். புரிஞ்சவன் புரியட்டும், எல்லாரும் புரிய என்பது தான் நம்ம ஆசை. ஆகவே அரவாணி என்பது சபிக்கப்பட்ட அந்த நிலைமையிலிருந்து அந்த கோணம் முற்றுக்கோணம் மாதிரி அந்த இதில் அரவாணி என்ற முறையில் பிறப்பாலேயே வருது. அதனால தான் அவங்கள கடவுள்னு சொல்லி சிலர் சொல்லி கொடுத்து அவங்கள கும்பிட சொல்லி அவங்க வாயில் விழுந்துடாதீங்க, காசை கொடுங்க. அவங்க பிச்சைக்காரர்களாக பாலியல் தொழிலில் ஈடுபடக்கூடியவங்களாக ஏன் மாறுறாங்கன்னா பெற்றோர்கள் செய்கிற தப்பு. பெற்றோர்கள் செய்த பாவமா அப்படின்னு சொல்கிறாங்களே, பெற்றோர்கள் செய்த பாவம் தான். பாவம்னா என்ன? தள்ளி விடுறாங்க. சமுதாயம் ஏது அவங்கள கேவலப்படுத்துகிறாங்க. நீ எப்படி ஓ பிள்ளை கேவலப்படுத்தக்கூடாது. அவங்கள பராமரித்து அவங்கள அன்பு செலுத்தி அவங்களுக்கு உணர்வுகளை பாராட்டி ஒரு கடை வச்சு இருக்கிறாங்க. இப்போ எங்கள் ஊரில் கூட ஒரு குடும்பம் அப்படி அவங்கள வெளியே விடாமல் பாதுகாக்கிறாங்க. ஒரு தகப்பு, நல்ல தகப்புன்னு நல்ல தாய் அப்படி விரட்டி விட மாட்டாங்க. அவங்க செய்த குற்றங்களால தான் பாலியலுக்கு போகிறாங்க, பிச்சை எடுக்கிறாங்க. அரவாணிகளாக இன்றைக்கி எத்தனையோ அரவாணிகள் மனம் திரும்பியிருக்காங்க, பிரசங்கியாரெல்லாம் ஆகியிருக்காங்க. பிரசங்கமெல்லாம் ஒரு அம்மா அருமையாக பண்ணுறாங்க, நல்லா பேசுகிறாங்க. அவங்களுக்கு ஆத்துமா ஒன்று தான். இப்போ தான் ஓட்டு உரிமையே கொடுத்துருக்காங்க. மனுஷனாகவே அவங்கள மதிக்கிறது இல்லை. ஆகவே பிறவி அந்த அன்னகர்னு முறையில் தாயின் வயிற்றிலிருந்தே வரக்கூடிய பிறவி. ரெண்டாவது பிறவி என்னென்னா, ரெண்டாவது பாயிண்ட், மனுஷர்களால் அன்னர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு. இது ரெண்டாவது. மனுஷரால் அன்னர்கள் ஆக்கப்பட்டவங்கன்னா இவங்க யாருன்னா சன்னியாசி, சாமியார், கல்யாணம், அதாவது துறவரம் என்று சொல்லலாம். அது அவங்களா போகிறது வேற, ஆக்கப்படுறது வேற. அவங்களா போகிறது தவறு இல்லை, அவங்களா போகிறது மூணாவது இடத்துல வருது. மூணாவது இடத்துல என்ன வருதுன்னா, பரலோராட்சி நிமித்தம் தன்னை அன்னர்கள் ஆக்கி கொண்டவர்களும் உண்டு என்று சொல்கிறார். மூணாவது பாயிண்ட். கடவுளுக்காக, பரலோகத்துக்காக, சிவலோகத்துக்காக, சொர்க்கத்துக்காக, தெய்வத்துக்காக, பரம்பொருளுக்காக தன்னையே தியாகம் பண்ணி, இப்போ உதாரணமாக இப்போ எத்தனையோ சித்தர்கள், புலவர்கள், இப்போ பட்டினத்தாரை எடுத்துக்கிட்டா, வள்ளலாரை எடுத்துக்கிட்டா, நம்ம புத்தரை எடுத்துக்கிட்டா, அவங்களாம் தியாகம் பண்ணி அவங்களே குடும்பம் வேண்டான்னு கடவுளுக்காக தியாகம் பண்ணி அவங்களாம் விட்டுட்டு போகிறாங்க. இதுதான் பரலோராஜ்யத்தின் நிமித்தம் தன்னை அப்படி ஆக்கி கொள்கிறான். இதை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். இது பரவாயில்லன்னு சொல்கிறாரு, இது நல்லதுன்னு சொல்கிறார். இதெல்லாம் ஒரு வரம் தான், எல்லாரும் அதை செய்ய முடியாது. ஆன்மீகத்தை பாலியலை கட்டுப்படுத்துவது, சரீர ஒடுக்கத்தை கட்டுப்படுத்துவது, அதான் விரதம். விரதம், ஈர துணியை கட்டுறது, ஜபம், விண்ணப்பம், பூசை, தியானம் எல்லாம். அவங்க 40 நாள் நோம்புன்னு சொல்கிறான், இவன் 40 நாள் உபவாசம்னு சொல்கிறான், இவன் 40 நாள் ஐயப்பன் எல்லாம் அந்த ஒரே தத்துவம் தான், ஒரே அமைப்பு தான் எல்லாம். அந்த சந்நியாசம் சொல்கிறது மூணாவது வகையில் வருது. தன்னைத்தானே ஆக்கி கொள்வது தப்பு இல்லை. அது அவனாக ஆக்கி கொள்கிறான்னா அதுக்கு என்ன செய்ய முடியும்? ஆனால் ஒன்றாவதும் நம்ம ஏற்றுக்கிடலாம், மூணாவதும் ஏற்றுக்கிடலாம். நடுவில் உள்ளது தான் தப்பு. என்ன தப்பு? ஆக்கப்படுறாங்க.
அண்ணர்களாக ஆக்கப்படுறாங்க. யார் ஆக்கப்படுறாங்க? யார் ஆக்குறாங்க? ஆக்கப்படுறவங்க யார்? ஆக்குறவங்க யாருன்னு கேட்டால், ஆக்குறவங்க மதம். என்ன மதம்? டிபிஎம், சுலோன் பெந்தேகோஸ்து. இன்றைக்கி உதாரணம் சொல்கிறேன். டிபிஎம் எடுத்துக்கிட்டால் 19ஆம் நூற்றாண்டில் சுலோனில் என் பேர் கொண்டவர் தான் பவுல்னு ஒருவர். கல்யாணம் இல்லாமல் இல்லை, பிள்ளை பெறாமல் இல்லை, மனைவி இல்லாமல் இல்லை, 5-6 பிள்ளைய பெற்றவர் தான். ஏறக்குறைய 5 பிள்ளைங்க பெற்றவர் தான். அப்புறம் என்ன நினைச்சாரோன்னு தெரியல, அந்த புத்த போதகத்தை கை கொண்டு அந்த புத்த துறவிகள் மாதிரி ஓட்டை போடுறது, ஜிப்பா போடுறது, வந்து மீசை எடுக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் கவர்ந்துருக்கு அவருக்கு. அப்புறம் 5 பிள்ளைகளை பெற்ற பிறகு இன்னும் என்ன இருக்குது, சன்னியாசியாக போயிடுவோம்லான்னு சொல்லி இவர் போகிறது இல்லாமல் அதுவே உபதேசமாக்கி இந்த மாதிரி இல்லாமல் போகிறது தான் நல்லது, கடவுளே சொல்லிட்டார், எனக்கு நேரடியாக பேசிட்டாருன்னு சொல்லி ஏவன் சொல்லி கொடுத்தான்னு தெரியல. இவர் கேரளாக்காரரு, லுத்துரன் சபையில் இருந்தவர் தான், நல்ல ஊழியக்காரர் தான். இப்படி ஆகி ஏவன் சொல்லி கொடுத்தான்னு தெரியல. இந்த மாதிரி இது கல்யாணமே வேண்டாம், கடவுள் சொல்லிட்டாரு, சன்னியாசி துறவரம் ஸ்திரீகளால் கரைப்படக்கூடாதுன்னு சொல்லி வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் சிறிய தொடாமல் இருப்பது மனுஷனுக்கு நல்லதுன்னு சொல்லி அதில் உள்ள இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு மனைவிகளே இந்த சீசர்கள்லாம் மனைவியெல்லாம் விட்டுட்டு பிள்ளைகள்லாம் விட்டுட்டு இயேசுவுக்கு வந்தவங்க தான். இதை காரணம் காட்டி இவங்க தான் அன்னகர்கள், கடவுளுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க, இதுதான் நாங்கள், ஸ்திரீகளால் கரைப்படாதீங்க நாங்கள் தான். இது எசவா இருக்குல்ல, வசனங்கள்லாம் எசவா சொல்கிறதுனால இதுக்கு பதில் சொல்ல துப்பு இல்லை, ஆராய்ச்சி பண்ண இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு நாதி இல்லாதனால இதை அநேகர் ஏற்றுக்கிட்டாங்க, நம்பிட்டாங்க. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பொருத்தமாக உங்களுக்கு நல்லதாக தானே தெரியுது. அடுத்து நான் சொல்கிறேன் பாருங்கள். அடுத்து 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் ஸ்திரியை தொடாமல் இருப்பது மனுஷனுக்கு நல்லதுன்னு சொன்னது பவுல் சொன்னது மனைவின்னு சொல்லலை, ஸ்திரீ வேறு மனைவி வேறு. அதை புரிஞ்சுக்கங்க. ஸ்திரீ என்பது பொம்பளைன்னு அர்த்தம், மனைவி என்பது ஒரு சரீரம், இருவராயிராமல் ஒரே சரீரம். அந்நிய மாம்சம் தான் ஸ்திரீ, சொந்த மாம்சம் மனைவி. சொந்த மாம்சத்தை வெறுத்தவன் ஒருவனும் இல்லையே என்று பவுல் சொல்றானே. நீங்கள் இந்த 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலே நல்லா பார்த்தீங்கன்னா, சிறிய தொடாமல் இருப்பது மனுஷனுக்கு நல்லது, ஆயிலும் விரதத்துவம் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாவிட்டா அவன் தன் மனைவியோட அவன் தன் புருஷனோடு இருக்க கடவான்னு போட்டுருக்கு, அதுலேயே இருக்குது. அப்போ இந்த ஸ்திரீ என்பது வேற, மனைவி என்பது வேற. காம இச்சைகளை உனக்கு அடக்க முடியலன்னா உன் மனைவியோட இரு, தப்பு இல்லை. அது உன் புருஷனோட இரு, தப்பு இல்லை. அந்நிய மாம்சத்தைன்னு சொல்லும்போது ஸ்திரீ என்னதான் பொம்பளை அல்லது ஆம்பளை, அப்படி நீ விபச்சாரத்தில் போகிறது தவறு. அது தொடக்கூடாதுன்னா விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது, அது தவறு. அதைத்தான் பவுல் சொன்னானே தவிர வேற அல்ல. விவாகமே கூடாதுன்னா அது பிசாசின் உபதேசம்னு அவன் தான் சொன்னான். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் எவனாவது இது பதில் சொல்லுங்க. சிபி பாஸ்டர்களை சொல்கிறேன், சிபி போதகர்களே இந்த செய்தியை கேட்டிங்கன்னா பதில் சொல்லு. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை யாராவது எடுத்தவங்க படிக்கிறீங்களா? ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களில், அதாவது 1ஆம் நூற்றாண்டில் கிடையாது, 1ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு பிற்காலங்களில் வர்ற காலங்களில் மனச்சாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அவங்க யாரு? விவாகம் பண்ணாதிருக்கவும், பாயிண்ட் குறிச்சுக்கங்க, விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும்படி அந்த குடும்ப உறவை தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களையும் விளக்க வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். இந்த வசனத்தை தயவு செய்து குறிச்சுக்கங்க. கட்டளை ஆர்டர் பண்ணுவாங்க.
இப்போ ஆர்சி எடுத்துக்கிட்டால் அது முதல்ல அது கிபி 325 கான்ஸ்டன்டைன் என்ற ஒருத்தர் ரோமாபுரியில் ஒரு போப்பு என்ன ஒருவரை சாமியார் ஒருவரை வச்சு சன்னியாசி தான் நல்லது, துறவரம் போகிறோம்னு சொல்லி மனைவிகளே இருக்கக்கூடாது, குடும்பமே இருக்கக்கூடாது, அதுக்கு உதவி செய்கிறதுக்கு கன்னியாஸ்திரிகளை நியமித்து வச்சான். அதை எதிர்த்தவர் தான் மார்ட்டின் லூதர். அதெல்லாம் தவறு, விவாக விளக்கம் தவறுன்னு சொல்லி அன்னைக்கு புரட்சி பண்ணார். அதனால தான் ஒரு கன்னிஸ்திரியை அவர் கட்டிக்கிட்டார். பொம்பளை வெளியே வந்து ஒரு கன்னிஸ்திரியை, இவரும் சாமியார், அந்த அம்மா ரெண்டு கல்யாணம் கட்டிக்கிட்டாங்க ஜெர்மனியில். கட்டி 20 வருஷம் மேலேயே இருந்து ஒரு 70 உண்டாக்கிட்டு தான் செத்தா இருப்பாங்க. ஏன் சொல்கிறேன்னா, கட்டளை இடுவார்கள். ஆர்சியில் சேர்ந்தா, சாமியாரை சேர்ந்தா கல்யாணம் கட்டுவாது. அதுக்கு பேர் என்ன? ஆர்டர், கட்டளை. இது நவீன ஆர்சி, இந்த சிபிஎம் நவீன ஆர்சி. இவங்களும் கட்டளை. போதகராக இருந்தால் கல்யாணம் இருக்கக்கூடாது, சிஸ்டராக போயிட்டா கல்யாணம் கட்டக்கூடாது. அதே தான் இதே தான் அது. அவங்களும் ஒயிட் அண்ட் ஒயிட்டு, இவங்களும் ஒயிட் அண்ட் ஒயிட்டு. அவங்க அடிமட்டம் விற்கிறார் அதனை, இவங்க உயர்ந்த சியோன் முழு நாங்கள் தான். இவங்க மேலே போவான், அவன் ரொம்ப அடியில் போவான். ரெண்டும் தப்பு. மிஞ்சின நீதிமானாக இருக்கிறதும் தப்பு, அடிமட்டத்தில் இருக்கிறதும் தப்பு. நிதானமாய் பொறுமையாய் போகப்படுவோம்ன்றது தான் இயேசுவின் உபதேசம், அப்போஸ்தலர் உபதேசம். ஒரு ஊழியக்காரனுக்கு தகுதி 1 தீமோத்தேயு 3 அதே பவுல் சொல்கிறான். என்ன தகுதி? ஒரு ஊழியக்காரன் ஒரே மனைவி உடையவனாக இருக்கணும், பிள்ளைகளை வழி நடத்தணும், போதக சமர்த்தனமாக இருக்கணும், குடும்பத்தை நன்றாக நடத்தணும். அங்கே போட்டிருக்கு, குடும்பத்தை நன்றாக நடத்தணும். குடும்பத்தை நடத்த அறியாது இருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்னு சொல்லி 1 தீமோத்தேயு 3:5 இருக்குது. எவனாவது பதில் சொல்ல சொல்லி பார்ப்போம். குடும்பத்தை நடத்துகிறவன் தாயா ஒரு போதகர், ஒரு ஊழியக்காரன். ஒரு குடும்பத்தையே நடத்தாதவன் 10 குடும்பம் சபைக்கு வந்தால் 10 குடும்பத்தை நீ எப்படி ஆலோசனை கொடுக்க முடியும்? ஒரு மனைவி பிரச்சனை வந்தால் டைவர்ஸ் தான் விடுவேன், பிரித்து தான் விடுவேன். உன் குடும்பத்தில் எவ்வளவோ மேடு பண்ண இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணி போகிறேன், மன்னிக்கிறேன், மறக்கிறேன், மறுபடியும் சமாதானமாக போகிறேன். அதே பிரச்சனை 10 குடும்பத்தில் வரும்போது நீ இதே தான் நீ சொல்லுவ, குடும்பம் உடையாது. இதுதான் ஒரு ஊழியக்காரன். அது இல்லாமல் நீ சன்னியாசியா சாமியாரா, மனைவி வாடையா, புருஷன் என்னன்னு தெரியாது, பிள்ளை என்னன்னு தெரியாது, மனைவி என்னன்னு தெரியாதுன்னா அவனுக்கு என்னடா சத்தியம் தெரியும்? சபையவே மனைவியோடு தானே செஞ்சுருக்காரு, சபையவே மனைவியோடு தானே சேர்த்துருக்காரு மனவாட்டின்னு. உனக்கு குடும்பமே இல்லாட்டா எப்படிதான் அவனுக்கு தெரியும்? ஆலோசனை வேணால் சொல்லலாம். இப்போ பவுல் ஆலோசனை சொல்லலாம். எல்லாரும் என்னை போலாக விரும்புகிறேன், ஆயினும் அவனுக்குரிய வரம் உண்டு. இதை கட்டளையாக சொல்லாமல் யோசனையாக சொல்கிறேன்னு சொல்கிறாரு. யோசனை சொல்கிறது வேற, கட்டளைன்னு சொல்கிறது வேற. இப்போ கிருபாசனம்னு ஒரு சபை இருக்குது, காஞ்சிரக்கோட்டில் உருவானது, ராமேஸ்வரத்தில் இருக்குது, அங்கங்கே சில சபைகள் இருக்குது. அவங்கெல்லாம் ஆலோசனை சொல்லுவாங்க, கட்டளை இட மாட்டாங்க. கல்யாணம் கட்டி இருக்கிற போதகர்களும் அங்கே உண்டு, கல்யாணம் கட்டாத போதகர்களும் சன்னியாசியமாக இருக்கிறவங்களும் உண்டு. காஞ்சிரக்கோட்டில் நான் அந்த இயேசுதாசன் ஒரு ஐயாவை நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஊழியத்துக்கு போன புதுசு, ஒரு 18 வயசு இருக்கும். அந்த ஐயாவை போய் சந்தித்தேன். அந்த ஐயாவுக்கு இன்னொரு ஐயா கிறிஸ்டியான்னு ஒரு ஐயா, அவர் தான் எனக்கு பவுலுன்னு பேர் வச்சது. அவர் சந்திக்க போனேன். அவர் தேவராஜ மகிமைன்னு ஒரு பத்திரிக்கை போட்டுக்கிட்டு இருந்தார். அவரை சந்திக்க போய் அவர் அங்கே கூட்டி போய் அந்த ஐயாவை அறிமுகப்படுத்தினார். அவர் சாமியார் மாதிரி சன்னியாசி மாதிரி இருந்தார். அதே ஸ்தாபனத்தில் கல்யாணம் கற்ற போதகர்களும் உண்டு. அங்கே இருந்து பிரிஞ்சது தான் புல் காஸ்பல். காட்டாத்துறை தாமஸு, அதுக்கு முன்னாடி ஜான் ரோஸ் ஐயா, இன்றைக்கி நிறையா பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அந்த வாடையில் உள்ளவங்க தான். கல்யாணம் கட்டுறவங்களும் உண்டு, கட்டாமல் இருக்கிறவங்களும் உண்டு. அது குறையாக சொல்ல மாட்டாங்க, அதுக்கு பேர் ஆலோசனை. ஆனால் கட்டளைன்னு சொல்கிறது வேறு. கட்டளைன்னா இப்படி இருந்தால் தான் நீ போதகரு. அந்த கட்டளை ஆர்சியில் இருக்குது, சிபிஎம்மில் இருக்குது. அது பொய்யருடைய உபதேசம் என்பதை, மாயக்காரனுடைய உபதேசம் என்பதை, பிசாசிகளின் உபதேசம் என்பதை
பிற்காலத்தில் வரும் என்று பவுல் அன்னைக்கு சொன்ன 1ஆம் நூற்றில் சொன்னது 19ஆம் நூற்றில் வந்தது. பிற்காலம் சொல்கிறது பிசாசின் உபதேசமே தவிர, பொய்யருடைய மாயமே தவிர, அது ஒரு வஞ்சகமே தவிர வேறு அல்ல என்பதை தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. அந்த அன்னகர் என்ற காரியம் இவ்வளோ இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன். வெளிப்படுத்தல் 14:4 ஸ்திரீகளால் கரைபடாதவர்கள் நாங்களே, கற்புள்ளவர்கள் நாங்களே அப்படி சொல்கிறாங்க இல்லையா? அதுக்கு நாங்கள் சொல்கிறாங்க இல்லையா? அதுக்கு ஒரு விளக்கம் என்ன சொல்கிறேன்னா, ஸ்திரீ என்பது வேறு, ஸ்திரீகளால் என்பது வேறு. ஸ்திரீ என்பது பொம்பளை, அதை நீ மனைவி ஆக்கலாம், தப்பு இல்லை. ஸ்திரீகளால் என்பது அநேக பொம்பளைகளை நீ மனைவி ஆக்க முடியாது. அப்படி அநேக பொம்பளைகளை சாலமோன் மாதிரி நீ கட்டி ஆண்டா அது கரை தானே, விபச்சாரம் தானே, அது விபச்சாரம் தானே. அது அதான் ஸ்திரீகளால் என்று போட்டிருக்கு, பன்மையில் போட்டிருக்கு. பன்மையில் இருந்தால் விபச்சாரம் தானே, கரை தானே. அப்படியே பார்க்க போனால் ஸ்திரீகளால் என்பது மனைவிகள் அல்ல, மனைவின்னு அர்த்தம் வராது. சரி வேற, மனைவி வேற, இது புரிஞ்சுக்கிங்க. ஆகவே அதுக்கும் விளக்கம் கொடுக்க துப்பு இல்லை. அவங்ககிட்ட கேளுங்க. வெளிப்படுத்தல, அதே வெளிப்படுத்தல் 19:7 அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள்னு போட்டிருக்கே. ஐயா, இயேசுவுக்கு மனைவி இருக்கா? அவருக்கு மனைவி இருக்கா அப்படின்னு கேள்வி. இது ஆவிக்குரிய மனைவின்னு சொல்லுவாங்க. அப்போ அதே வெளிப்படுத்தல் 14:4 மட்டும் உள்ளது ஏண்டாமா எழுத்தின்படி எடுக்கிற? அது ஆவிக்குரியபடி எடு. ஸ்திரீகள் என்பது சபைகளை குறிக்கும். ஸ்திரீ என்பது சபையை குறிக்கும். ஸ்திரீகளால் என்பது பல சபைகளை குறிக்கும். அந்த ஒரு ஸ்திரீ மனைவியாக ஆக்கி கொண்ட இயேசு மணவாட்டி சபை. ஸ்திரீகளால் என்பது பல சபைகள் உள்ளது, கரை தானே. உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்து கொள்கிறதே பிதாவாகி தேவனுக்கு முன்பாக சுத்தமான மாசில்லாத பக்தியாக இருக்கிறதுன்னு சொல்லி யாக்கோப்பு 1:27 இருக்குது. கற்பு என்பது விபச்சாரம் மட்டும் இல்லை, உலகத்தால் கரைபடாமல் இருந்தாலே கற்பு தான். உலகத்தால் கரைப்பட்டாத்துனா அதுக்கு பேர் விபச்சாரரே விபச்சாரிகள். அதே யாக்கோப்பு 4:4 போட்டிருக்கு. விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேக தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலகத்துக்கு சிநேகமாக இருக்கிறவன் தேவனுக்கு பகஞ்சனாக இருக்கிறான்னு சொல்லி உலக சிநேகம் விபச்சாரத்துக்கு போட்டிருக்கு, கற்பு இழந்தவங்களுக்கு போட்டிருக்கு. இது ஆவிக்குரிய விளக்கம். ஆவிக்குரிய விளக்கத்தை மாம்சத்தின்படி கொடுப்பதும் மாம்சத்தின்படி உள்ளதை ஆவிக்குரிய கொடுப்பதும் ரெண்டும் தப்பானது. எந்தது எதை சொல்லணுமோ எந்தது எதை சொல்லணுமோ மேலையும் கீழையும் ஆராய்ச்சி பண்ணி சொல்வது தான் பரிசுத்த வேதாகமத்துக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஆவியானவருக்குள்ள ஆராய்ச்சி விளக்கம். இதுக்காக ஒரு சபையை பிரித்து இதுதான் கரெக்டுன்னு சொன்னால் நாளைக்கு இது பொய் ஆகிட்டா என்ன செய்ய முடியும்? பொய் ஆயிடுச்சு இல்லை. ஆனாலும் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்றான்னு சொல்கிறான். அவனுக்கே சில நாள் தெரிஞ்சு போச்சு. ஆகா, தெரிஞ்சிருச்சுன்னா அடிப்படையிலிருந்து குற்றவாளி ஆகிடுவாங்க, தப்பாயிரும். அதனால் அதை நிலைநிறுத்த பார்ப்பாங்க, அதை கன்ஃபார்ம் பண்ண பார்ப்பாங்க. கீழே விழுந்தாலும் மீசையில் மண் விட்டலைன்னு சொல்கிற மாதிரி முடிஞ்ச அளவில் நியாயப்படுத்துவாங்க. ஏன்னா அவ்வளோ சொத்து இருக்குது அந்த ஸ்தாபன பேரில், கோடிக்கணக்கான சொத்து இருக்குது. அது இவன் ஆண்டுக்கிட்டு இருக்கான், பொது சொத்தாக போயிடும் இல்லாட்டினா. அதனால அந்த சொத்துக்காக பணத்துக்காக அந்த ஸ்தாபன கொள்கையை என்ன செய்வான்? ஆதரவு கொடுப்பான், பூண்டி பேசுவான். தைரியமாக இப்போ நம்ம பேசுகிறோம். நமக்கு ஏன் பேசுகிறோம்னா எந்த ஸ்தாபனம் நம்ம கிடையாது. சர்வ சங்க சபை பரலோகம்னு சொல்கிறோம், தலைவர் இயேசுன்னு சொல்கிறோம், வழிகாட்டிகள் அப்போஸ்தலன்னு சொல்கிறோம், நிருபங்கள் நமக்கு பாடம்னு சொல்கிறோம். யாருக்கு அடிமை இல்லை, யாருக்கிட்டையும் சம்பளம் வாங்கலை, யாருக்கிட்டையும் நம்ம எந்த தொந்தரவும் கிடையாது. இயேசு தான் நமக்கு. தைரியமாக பேசுகிறோம். ஆதி அப்போஸ்தலர்கள் அப்படி தான் இருந்தாங்க, அப்படி தான் பேசுகிறாங்க. நம்மளும் அப்படி தான் பேசுகிறோம். இப்படி அவங்க வந்தாங்கன்னா அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. ஆகவே அன்னகர் என்ற காரியங்களில் உள்ளது விபத்து, 2வது உள்ளது தவறு, 3வது உள்ளது தன்னை ஆக்கி கொள்கிறாங்க. அவங்களா தெய்வத்துக்காக. இப்போ பவுல் அப்போஸ்தலன் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டானோ மனைவி இருக்குது, மனைவியோடு சேரவே இல்லைன்னு சிலர் சொல்கிறாங்க. குறிப்புகள் இருக்குது, அதெல்லாம் வேதத்தில் ரொம்ப விளம்பரமாக அதில் போடலை. ஒரு குறிப்பு இருக்குது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில்
என் உத்தம கூட்டாளியே, அந்த சபைக்கு உதவியாக இருக்கும்படி ஒரு 2-3 பொம்பளைங்க பேரை சொல்லி அவர்களுக்கு ஆதரவாக இருக்கும்படி உன்னை வேண்டிக் கொள்கிறேன் உத்தம கூட்டாளியன்னு அந்த பொம்பளையை சொல்கிறேன். அது அவருடைய மனைவின்னு சொல்லி சிலர் விளக்கம் கொடுக்குறாங்க. தேவையில்லாததுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாதீங்க. ரொம்ப தேவையில்லாததுக்கெல்லாம் எதுக்கு புள்ள இருக்கா குட்டி இருக்கு எதுக்குடா இதெல்லாம்? இயேசுவின் தாய் செத்ததே போடலை, தகப்பன் செத்தது போடலை, இயேசுவின் அற்புதங்களே நிறையா சேர்க்கலை இதில். அதனால் கிடைச்ச அளவில் லாபம், புரிஞ்ச அளவில் புரிஞ்சிட்டு போ. தெரியாத விஷயத்தில் போய் நோண்டி அதில் ஒரு ஆராய்ச்சி பண்ணி காயினுக்கு எப்படி மனைவி கிடைச்சிச்சு, எப்படி கிடைச்சா உனக்கு என்ன? தேவையில்லாத ஆராய்ச்சிகள், தேவையில்லாத வீம்புகள், அங்கே தேவையில்லாத போய் பழைய ஏற்பாட்டை நோண்டி. தேவையானது ஒன்றே, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால்னு மரியாதை இயேசு பாராட்டுற மாதிரி தேவையில்லாத விஷயத்தை நேரத்தை கடத்தாதீங்க. தேவையானது ஒன்றே, அதில் ஆராய்ச்சி பண்ணி வளர்ந்துக்கிட்டே போ. மெயின் விஷயம் யோவான் 17:3 தான். ஒன்றான மேதேவனாகி உமையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்தி. அதுதானே யோவான் 21 கடைசியில் நித்திய ஜீவனம் தான் சொல்லியிருக்கு. யோவான் 20 அதிகாரம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த புஸ்தகம் முழுவதுக்கும் ஒரே ஒரு கருத்து சொல்லிட்டாங்க. என்ன கருத்து? இயேசுவ தேவகுமாரன்னு நீ விசுவாசிக்கணும், விசுவாசித்து நித்திய ஜீவன் அடையும்படியாகத்தான் இவைகள் எழுதப்பட்டிருக்கு. இந்த வசனம் படிங்க ஐயா. யோவான் 20 கடைசியில் 34 வசனம் முடியுது. படிங்க. பாயிண்ட், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கு. முழு வேதாகமும் எழுதினதுக்கு ஒரே ஒரு கருப்பொருள், இயேசு கிறிஸ்துவ தேவகுமாரன் விசுவாசித்து நித்திய ஜீவனை அடைஞ்சிக்கையா. இதுக்கு தாயா இதை எழுதியிருக்கு. அடக்கிட்டாரா? நீ ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்துகிற விஷயம் வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணாலும், மணிக்கணக்கில் பிரசங்கம் பண்ணாலும் கருப்பொருள் இதுதான். இந்த அறிவு உனக்கு இருக்கிறதுக்கு தான் அந்த ஆராய்ச்சி, அந்த உபதேசம், அந்த இந்த இதுக்கு அனுகூலமாக அதை பிறக்கணுமே தவிர, ஆவியானவர் இந்த இதுக்கு அனுகூலமாக தான் அதெல்லாம் இணைப்பாரே தவிர, சொல்லுவாரே தவிர, பேசியிருக்காரே தவிர, உன் இஷ்டத்துக்கு ஸ்தாபனத்தை உருவாக்குறதுக்கோ ஸ்தாபனங்களை உருவாக்குறதுக்கோ 30,000 ஸ்தாபனங்கள் இருக்காயா உலகத்தில், ஒன்றுக்கு ஒன்று சண்டை போடுறதுக்கோ. தேவன் கலகத்துக்குரியவர் அல்ல, சமாதானத்துக்குரியவர் தான். பிரிவினை உண்டாக்க தேவன் அல்ல. அவர் சகல ஜாதிகளையும் ஒன்றாக்கி கிறிஸ்தவங்களாக்கி அவங்கள சர்வசங்க சபையாக பூர்ணப்பட்ட ஆத்துமாக்களாக பரலோகத்தில் சேர்க்கறதுக்கு தான் ஒரு மனம் ஒற்றுமைண்டுக்காக ஜெபிச்சாரே தவிர, செதறி ஆணுக்கு ஒரு பக்கம் இருங்கடா, ஒன்றுக்கு ஒன்று மோதி சாவுங்க, ஒன்றுக்கு ஒன்று உபதேச கோளாறில் ஒன்றுக்கு ஒன்று சாகுங்க கொள்ளுங்க, எல்லார்கிட்டையும் ஆசீர்வதிப்பேன், எல்லார்கிட்டையும் நான் வந்து போவேன்னா அது உண்மையிலே ஒரிஜினல் இயேசுவாக இருக்க மாட்டார். வேறொரு இயேசு, அவங்க சொல்கிற சுவிசேஷம் வேறொரு சுவிசேஷம், அவங்க ஏங்குகிற ஆவி வேறொரு ஆவி. 2 Corinthians 11:4 மறந்துடாத. இப்படி தான் இன்றைக்கி சபைகள் இயங்கிக்கிட்டு இருக்கு. நீ இயேசு கிறிஸ்துவை தலைவராக்கி அப்போஸ்தலர்களை வழிகாட்டியாக்கி சுவிசேஷங்களை நிருபங்களையும் அஸ்திவாரமாக்கி அதில் நீ வளர்ந்தீங்கன்னா தவறு பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதில் முடிஞ்ச அளவில் படித்து தேர்ச்சி பெற்று இதிலையே வளர கண்கள் திறக்கும். இப்போ நீங்கள் வசனம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, எவ்வளவோ கேள்விக்கு நீங்கள் கேட்காமையே விடை வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ கேட்க படிக்க வளர்ந்துக்கிட்டே போவோம், ஆசீர்வதிக்கிட்டே போவோம், எந்த சந்தேகம் கிடையாது. ஆகவே இந்த அன்னகர் என்ற காரியம் 3 தத்துவங்களை தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. இந்த 1வது பகுதியை நான் முடிக்கிறேன். 2வது பகுதி 13ஆம் வசனத்திலிருந்து 15 வரை 3 வசனத்தில் 2வது பகுதி இருக்குது. என்ன பகுதினா, சிறு பிள்ளைகள் மேல் அவர் கையை வைத்து ஜெபம் பண்ணும்படி அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தாங்க. பொதுமக்கள் கொண்டு வந்தவர்களை சீசர்கள் அதட்டினாங்க.
இன்றைக்கி சில கூட்டங்களில் பார்த்தீங்கன்னா தயவு செய்து பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு வர வேண்டாம் போடுறாங்க. பிள்ளைகளை விட்டு அநியாயமாக பெற்றோர்கள் விட்டுட்டு வந்தால் அந்த மீட்டிங் முடித்து வர்றதுக்குள்ளே அந்த பிள்ளைங்க எத்தனை சினிமா பார்க்கும், எங்கே போயெல்லாம் விளையாடும், எவங்கூட எல்லாம் போகும், எங்கெங்கெல்லாம் ஆகும். கூட்டிகிட்டு பிள்ளைகளோடு கூட்டிகிட்டு வாங்க. அவங்களுக்கு தனியாக ஒதுக்கி ஒரு சண்டே கிளாஸ் மாதிரி ஒரு ஆளை போட்டு நடத்துங்க. அன்னைக்கு சீசர்கள் அப்படி தான் நினச்சாங்க. சில பிள்ளைகளை அதட்டாங்க, வரக்கூடாது, பிள்ளைகள்லாம் வரக்கூடாது. ஆனால் இயேசுவின் சிந்தை முற்றிலும் வித்தியாசமானது. என்ன சொல்கிறாரு? இயேசுவோ 14, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதுங்கள், பரலோக ராஜ்யம் அந்த மாதிரி உள்ளவங்களே என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து பின்பு அவ்விட விட்டு புறப்பட்டு போனார்ன்னு இருக்கு. மார்க்கு 10:11-16 ஆசீர்வதித்தார்னே இருக்கு. கைகளை வச்சு ஆசீர்வதித்தார்னு அந்த சுவிசேஷத்தில் அப்படி கையில் வச்சாலே ஆசீர்வாதம் தான் அது. அப்போ அந்த பிள்ளைகள் கிறிஸ்தவ பிள்ளைகளா இல்லை, யூத பிள்ளைகளாக இருக்கலாம், புறஜாதி பிள்ளைகளாக இருக்கலாம், எந்த மதத்தில் உள்ள பிள்ளைகளாக இருக்கலாம். எல்லா பிள்ளைகளும் தேவனாலே வர்ற பிள்ளைகள் தான். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அது எந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி. மதத்தை அளவில் இவன் பிரிச்சுட்டான். பிள்ளைகளுக்கெல்லாம் அவன் தொப்பியை போட்டு, பிள்ளைகளுக்கெல்லாம் அவன் சிலுவையை போட்டு, பிள்ளைகளுக்கெல்லாம் அவன் பட்டை அடித்து மொட்டை அடித்து மத சாயத்தை பூசி பிள்ளைகளை ஒன்றுக்கு ஒன்று மோத விடுறான். கடவுள் தேவன் எல்லாருக்கும் பொதுவானவர். எந்த மதத்தையும் சார்ந்தவர் இல்லை, யாருக்கு சப்போர்ட் பண்ணுறவர் இல்லை. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிற பூர்ண சர்க்குணவர் உள்ளவர். அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் வர்றவங்க தான். பரலோக ராஜ்யம் அவங்களுடைய தான். அவங்க ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, பரிசுத்தான அபிஷேகம் தேவையில்லை, மனம் திருமணம்னு அவசியம் இல்லை. பிள்ளைகள் அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பாவம் ஜென்ம பாவம் இருக்கும். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், துர்க்குணத்தில் உருவானேன், 51 சங்கீதம். ஏன்னா அவன் பாவியாக இருப்பதுனால பிறப்பு பாவி. அந்த பாவிக்கு அந்த பிள்ளைக்கு பொருந்தாது. அந்த பிள்ளை அந்த பாவம் செய்யலை. அது ஆண்டவர் சிலுவையில் எல்லாத்தையும் முடிந்ததுன்னு சொன்ன மாதிரி அந்த பாவங்கள் எல்லாம் சிலுவையில் முடிச்சுட்டார் அவர். இவங்க அது காரணம் ஆகாது. இவங்க வளர்ந்து நன்மை தீன்மை அறியத்தக்க அளவில் அந்த ஜென்ம சுபாவப்படி பாவம் செய்தா. அதுலனால தான் மனம் திரும்ப சொல்கிறாரு. அதுக்கு அடையாளம் தான் ஞானஸ்நானம் எடுக்க சொல்கிறாரு. அது அந்த உபதேசத்தில் பாவம் செய்யாதபடி ஒரு வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவார், ஒரு வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்ளும் போது அவன் பரிசுத்தம் அடைகிறான். அவன் மறுபடியும் பிறக்கணும் ஆவிக்குரியபடி. ஆனால் எழுத்தின்படி சின்ன குழந்தைங்க ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, மனம் திரும்பணும்னு அவசியம் இல்லை. எல்லா பிள்ளைகளும் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஞானஸ்நானம் பிள்ளைகள்லாம் என்கிட்ட வாங்க என்ன சொன்னார்? கிறிஸ்தவ பிள்ளைங்க யார்? கிறிஸ்தவமே இப்போ ஒன்றும் விளம்பரமே ஆகலையா? ஆகவே எல்லா பிள்ளைகளும் தேவனுடைய பிள்ளைகள் தான், கடவுளுடைய பிள்ளைகள் தான். அது இந்து பிள்ளைகளோ, முஸ்லீம் பிள்ளைகளோ, கிறிஸ்தவ பிள்ளைகளோ, எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் கடவுளுடைய பிள்ளைகள். அதனால தான் குழந்தைய தெய்வம் ஒன்றுன்னு சொன்னால், குழந்தை வடிவிலே கடவுளை பார்க்கிறேன்னு சொன்னால், அந்த குழந்தைகள் முழுவதும் கடவுளுக்கு ஒப்பனையாக சொன்னாங்க. குழல் இழிது யாழ் இழிது என்பார் தன் மழலை சொல் கேளாதவர் என்று குரலில் சொல்லியிருக்கு. ஆகவே அந்த மழலை சொல்லு என்பது எல்லா மக்களையும் கவரும், எல்லா மக்களையும் ஈர்க்கும், எல்லாரையும் அன்பு செலுத்தும். அந்த ஒரு விஷயத்தில் எல்லாரும் ஒன்றாயிருவாங்க. அதுதான் தான் பிள்ளைகள் பரலோகத்துக்குரியவங்க. தடை பண்ணாதீங்க, என்கிட்ட வர விடுங்க. அவர்களை ஆசீர்வதித்தார். இயேசுவால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் நரகத்துக்கு போவாங்களா? அதனால் பிள்ளைகள் ஞானஸ்நானம் அவசியம் இல்லை. சின்ன குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் தேவையில்லை, மனம் திரும்புதல் தேவையில்லை. அவங்க பாவம் அறியாதவர்கள்.
விவரம் தெரியும் போது தான் அந்த இது வரும்போது தான் அவங்க மனம் திரும்பணும், செய்யக்கூடாதுன்னு சொல்கிற அர்த்தமே தவிர, நம்ம ஆரம்பத்திலேருந்தே ஏன் போய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது ஏன் சொல்கிறோம்னா இனிமேல் செஞ்சிடக்கூடாதுன்னு அர்த்தம் தான். சின்ன சின்ன சேட்டைகளில் இந்த பிறவி புத்தியில் வர்றது ஜென்மஸ்வாவம். அப்படியே வளர வளர அப்படியே வந்துடுவான், குற்றவாளியாகவே ஆயிடுவான். அமெரிக்காவில் எல்லா பிள்ளைகள் கையிலையும் துப்பாக்கி கொடுத்துருக்கான். துப்பாக்கி ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க சினிமாவில் துப்பாக்கி சுடுற மாதிரி, நாடகத்தில் சுடுற மாதிரி, நம்ம விளையாட்டில் சுடுற மாதிரி நிஜமாகவே சுட்டு கொள்கிறாங்க. சின்ன குழந்தைங்க அவங்க சீர்திருத்த பள்ளியில் போய் சேர்க்குறாங்க கைது பண்ணி. தப்பு இல்லையா? அதனால் குழந்தைகள் தான், அவங்களுக்கு நிஜ துப்பாக்கியை கொடுத்து குற்றவாளியை கூண்டில் நிறுத்தக்கூடாது. எல்லா பிள்ளைகளும் கடவுளுடைய பிள்ளைகள் தான். 2வது பாயிண்ட் முடிச்சிட்டேன். 3வது சொல்லி முடிக்கிறேன். இந்த அதிகாரத்தை முடிஞ்ச அளவில் ஒரு வாரம் ஒரு அதிகாரம் முடிக்கிறது அளவில் செய்வோம். 3வது பாயிண்ட்டு 16ஆம் வசனத்திலிருந்து ஒருத்தன் வர்றான். ஏன் போதகரே, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்யணும்னு கேட்குறான். நல்ல போதகரே, அந்த வார்த்தை இயேசு என்ன பதில் சொல்கிறாரு? ஆமாம், கரெக்டாக சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லலை. என்னை நல்லவண்டு ஏன் சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. இதில் தாயா இயேசு நிற்கிறாரு. இயேசுவனை ஏன் புகழ்கிறோம், பாராட்டுறோம், மேன்மை பாராட்டுறோம்? இன்ன வரைக்கும் இயேசுவின் புகழ் ஏன் மங்களேன்னா, என்றைக்குமே பிதாவுக்கு மேலே தன்னை உயர்த்தவே இல்லை. எல்லாம் தெரிஞ்சுக்கங்க, பிதாவுக்கு மேலே இயேசுவை என்றைக்கும் உயர்த்தலை. எப்பயுமே பரலோகத்துக்கு போன உடனே எல்லாம் ஒரே ஆளாக ஆயிடுவாங்கன்னு சிலர் தற்கூரி மாதிரி பேசுகிறான். பரலோகத்துக்கு போனாலும் பிதாவுக்கு கீழ்ப்படிஞ்சு தான் இருப்பார்னு பவுல் எழுதுகிறான். தெரியுமா உங்களுக்கு? 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தில் எடுத்தவங்க படிங்க. இதெல்லாம் ரொம்ப பேருக்கு அங்கே போனால் ஒரே நபர் ஆயிடுவாங்க, ஒரே ஆள் ஆயிடுவாங்க, ஒரே இது ஆயிடும்னு சொல்கிறாங்க. தப்பு அது. 1 கொரிந்தியர் 15:27 சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினார். இது இந்த 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் ஜட்ஜ்மெண்ட், நியாயந்தீர்ப்பு, பரலோகத்தில் உள்ள மறுமைக்குரிய விஷயத்தை தான். மறுமையிலே நட்சத்திரம் விசேஷமாக இருக்கும், மரித்தோரும் உயிர் தொழுதலும் அப்படித்தான் இருக்குன்னு சொல்லி அந்த லாஸ்ட்டு பரலோக காரியத்தை தான் இங்கே பவுல் எழுதுகிறான். அப்படி எழுதும்போது இயேசு கிறிஸ்துவையும் பிதாவையும் எப்படி சொல்கிறான் பாருங்க, படிங்க. சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே. சகலத்தையும் இயேசுவின் பாதங்களுக்கு தேவனாகிய பிதா கீழ்ப்படுத்தினாரே. ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டது என்பது. சகலமும் இயேசுவுக்கு கீழ்ப்பட்டிருக்குன்னு சொல்லும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர், சகலத்தையும் இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தின தேவன் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது, அவருக்கு தேவன் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது புரிஞ்சுக்கிங்க, வெளியரங்கமா புரிஞ்சுக்கிங்க. சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது, சகலமும் இயேசுவுக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமா தேவனே இருப்பதற்காக குமாரன் தாமும் தமக்கு, அதாவது இயேசுவுக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தின தேவனுக்கு, இவர் இயேசு தேவனுக்கு கீழ்ப்பட்டிருப்பார். இவர் என்று விளக்கம் சொல்கிறதுக்கு தான் இதெல்லாம் நான் பிதா இயேசுன்னு தனித்தனியாக விளக்கம் சொல்கிறதுக்கு தான் சொல்கிறேன். இந்த விளக்கமே ரொம்ப பேருக்கு புரியாமல் குழப்பாமல் அவர் இவர்னா யாரான்னு சொல்கிறது குழப்பமாகி ஒன்றும் தெரியாது போகலான்னு சொல்லிடுவான். பரலோகத்தில் தேவனுக்கு அவர் கீழ்ப்படிஞ்சே இருப்பார். இங்கே போட்டு தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சே இருப்பார். அப்படித்தான் இருக்கு. யோவான் 16:28 என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கார். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி எப்பயுமே இயேசுவுக்கு தேவன் பெரியவர் தான். இயேசுவுக்கு தலை தேவன்ல போட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 11:3 இருக்கு. ஸ்திரீக்கு தலை புருஷன், புருஷனுக்கு தலை கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு தலை தேவன்னே இருக்கு போட்டிருக்கு.
தலைன்னா தலைவர். சபைக்கு தலைவர் இயேசு, இயேசுவுக்கு தலைவர் தேவன், தேவனுக்கு தலைவர் யாருமே இல்லை. அவர் தான் எண்டு, அதோட முடியுது. அவர் தான் ஆதி அந்தமும், முந்தினவர் பிந்தினவர், எல்லாத்தையும் குமாரனுக்கு கொடுத்ததுனால இவருக்கும் அது பொருந்தும். அப்பா சட்டை பிள்ளை போட்டுக்கலாம், அப்பா வாட்சி பிள்ளை போட்டுக்கலாம், அப்பா சிங்காசனத்தில் பிள்ளை உட்காரலாம். அதனால் அப்பாவை இட முடியுமா? என் இன்சல் ஜான் பாலுக்கு, என் மகனுக்கு இருக்கு, என் இன்சல் மூத்தவனுக்கு இருக்கு. அதனால அவன் தான் நானா? நான் வேற, அவன் வேற. என் பேரை தரிச்சிருக்கான். அவன் ஒரிஜினல் பேர் ஐசக்கு, பால் என்பது என் பேர். இன்னொருத்தன் பேர் ஜான், ஒரிஜினல் பேர். பால் என்பது என் பேர். என் மக குட்டி பாப்பா இருக்கு, சாரா அவன் பேர். இன்னொரு அடுத்து சாரா பால் என் பேர். என் பேரை தரிச்சதுனால அவங்கெல்லாம் நானாகி விட முடியாது. அதனால பிதாவாகி தேவனுடைய நாமத்தை இயேசு தரிச்சார். அதனால பிதா, அதனால இயேசு பிதாவல்ல. பிதாவாக நினைக்கலாம், பிதாவாக நினைக்கலாம், பிதா அல்ல. பிதாவாகன்னு சொல்கிறதுக்கும் பிதான்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியலையா உனக்கு? தேவன்னு சொல்கிறதுக்கும் தேவனாகன்னு சொல்கிறதுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியலையா? சொல்லிக் கொடுக்க நாதி இல்லை, பகுத்தறிகிற அறிவும் போதர்களுக்கு இல்லை. அதான் புலம்புறாங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக, தேவன் அல்ல தேவனாக இருந்தது. உனக்கு இன்னும் மண்டையில் உரைக்கிறதுக்கு தான் 2ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. ஆதி யோவான் 1:2 அவர் ஆதியில் தேவனோடு. இது என்னையா பதில் சொல்லு. எவர் யாரோட இருந்தார்? எவர்? இயேசு தேவனோடு இருந்தார். அதனால ஒன்றை பிடிச்சிக்கிட்டு தொங்கக்கூடாது. 1 பேதுரு 1:17 ஆதி கிறிஸ்தவங்க விவரமாக தான் இருந்தாங்க. அவங்க என்ன போட்டிருக்காங்க? இயேசு நியாயந்திருப்பு செய்கிறதுனால, சகல ஜாதிகளையும் அவர் நியாயந்திருக்கிறதுனால பிதா தான் நியாயந்திருக்கணும். அந்த அதிகாரத்தை குமாரனுக்கு அவர் கொடுத்ததாக யோவான் 5:22 27 வரை படிக்கும்போது கொடுத்ததாக அங்கே இயேசுவே சொன்னதுனால ஆதி கிறிஸ்தவங்க 1 பேதுரு 1:17 படிங்க ஐயா. பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரிகளின்படி நியாயந்திருக்கிற அவரை பிதா அல்ல பிதாவாக. இந்த புரிதல் இன்னைக்கு உள்ள போதர்கள் விலைக்கு சொல்ல துப்பு இருக்கா? பிதா அல்ல பிதாவாக ஆதி கிறிஸ்தவங்க இயேசுவை தொழுது கொண்டாங்க. தொழுது கொள்ளலாம், அது தப்புன்னு பேதுரு சொல்லலை, தப்புன்னு சொல்லலை. 3ஐயும் பிரித்து தான் இதே பேதுரு சொல்கிறான். அதுலேயே 2ஆம் வசனம் படிங்க ஐயா. அதுலேயே 1 பேதுரு 1:2 இங்கே பாருங்க. பிதாவாகி தேவனுடைய முன்னறிவின்படியே, 2வது ஆவியானவருடைய பரிசுத்தமாக்குதல், 2 கீழ்ப்படிதலுக்கும் இங்கே வந்தாச்சு. இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் தெளிக்கும். 3மே தனித்தனியாக பேதுருக்கு தெரியும், தனித்தனி நபர்னு தெரியும், தனித்தனி ஆளுன்னு தெரியும். ஆனால் இயேசுவை மட்டும் பிதாவாக ஆதி கிறிஸ்தவங்க தொழுது கொண்டு வந்தாங்க. பிதா அல்ல பிதாவாக. நல்லா புரிஞ்சுக்கங்க. அதனால தான் பழைய ஏற்பாட்டில் நித்திய பிதா என்று இவருக்கு பேர். குமாரன், பாலகன். இந்த பாலகனை தான் பாலாஜின்னு சொல்கிறான். குமர கடவுள், குன்று கொழுது குமரன் கொடுக்கப்பட்டார், சமாதான பிரபு, இத்தனை பேர் இருக்கு. அதில் பிதாவாக அந்த நியாயந்திருப்பு செய்கிறதுனால இயேசு கிறிஸ்து தான் சகல ஜாதிகளையும் நியாயந்திருக்கிறான்னு சொல்லி அத்தனை பட்டணத்தில் உள்ள புறஜாதிகளுக்கு பவுல் பிரசங்கிக்கிறான். அப்போஸ்தலர் 17:31 சகல ஜாதிகளையும் நியாயந்திருப்பு நாள் ஒன்று இருக்கு. எல்லா மக்களுக்கும் நியாயந்திருப்பு செய்ய ஒருவர் இருக்கார். அவரை தேவன் மேலும் ஒரு நாளை குறிச்சிருக்கிறாரு. அதில் இயேசுவை மனுஷன்னு கிபின்னு அவர் பிறந்ததுனால மனுஷன்னு பவுல் சொல்கிறான். ஒரு மனுஷனை நியமிச்சிருக்காரு. பூலோகத்தை நீதியாக அந்த மனுஷன் நியாயந்திருப்பார். அந்த மனுஷனை
மரித்தோரிலிருந்து தேவன் எழுப்பினதுனாலே அதை நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணிட்டார். அதனால தான் இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கெல்லாம் நாங்கள் சாட்சிகள் சொல்லி அப்போஸ்தலர் 2:32 3:15 ஆதி அப்போஸ்தலர் அதை தான் சொன்னாங்க. இயேசுவா உயிர்த்தல, தேவன் இயேசுவை எழுப்பியிருக்காரு. எதுக்கு? நியாயத்தீர்ப்பு செய்யும்படி உலகம் முழுவதுக்கும் இவர் நியாயாதிபதியாக நியமித்தார். அது இயேசுவே சொல்கிறாரு. யோவான் 5 22 பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பிதாவை கனம் பண்ணுறது போல குமாரனையும் எல்லாரும் கனம் பண்ணும்படி நியாயத்தீர்ப்பு செய்ய அதிகாரம் ஒருவருக்கும் கொடுக்காமல் குமாரனுக்கே கொடுத்துருக்குறாரு. அங்கே போட்டு ஏன் குமாரனை கொடுத்தாரு? ஏன் அவர் நியாயம் இருக்க வேண்டிய தேவன் தானே, ஏன் குமாரனை கொடுத்துருக்காருன்னு சொல்லி கேள்வி கேட்டால் 27 அதை பதில் சொல்கிறார். அவர் மனுஷகுமாரனாக இருந்ததுனால, அந்த அவசரம் படிங்க, யோவான் 5:27. அவர் மனுஷகுமாரனா இயேசு வந்து பிறந்து இருந்ததுனால நியாயத்தீர்ப்பு செய்யும்படி அதிகாரம் முழுவதையும் அவருக்கு தேவன் கொடுத்துருக்காரு. முழு உலகத்துக்கு அவர் தான் நியாயாதிபதி. அதனால் அவரை பிதாவாக தொழுது கொள்ளலாம், தேவனாக நினைக்கலாம். தப்பு இல்லை, தப்பு இல்லை, புரிஞ்சுக்கிங்க. இவைகள்லாம் நிருபங்கள் தான் இருக்குது, என் கருத்து இல்லை. இப்போ நான் சொன்னதெல்லாம் என் சுய கருத்து இல்லை. எல்லாத்தையும் வசனத்தை கோர்த்து கொடுக்குறேன், அவ்வளோதான். என் புத்தி கிடையாது, என் உபதேசம் கிடையாது. எவங்கிட்டையும் நான் பழகலை, யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. குழப்பத்தான் செஞ்சாங்க தவிர சத்தியத்தை எவனும் எனக்கு சொல்லலை. கடைசியில் பரிசுத்த ஆவியானவருக்கு நீ ஒப்பு கொடுத்ததுனால தான் அவர் நினைப்பூட்டி வசனங்களை இணைச்சி அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இணைச்சி ஆவியானவர் கம்ப்யூட்டர் தட்டினா எப்படி ஒரே இது தொடர்ந்து வருதோ அதுபோல் ஆவியானவர் எனக்கு அப்படியே இணைச்சி இன்றைக்கி இந்த லெவலில் இருக்கேன். இன்னும் நான் பூர்ணமாகலை, இன்னும் நிறையா வளரணும். இன்னும் நிறையா 80% நான் வந்திருக்கேன்னு சொல்லலாமே தவிர இன்னும் 20% நான் வளரலை, குறைவுள்ளவன் தான். தெரிஞ்சதை சொல்கிறேன், நீங்களும் தெரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். ஆகவே நல்ல போதகர்னு இயேசுவே தன்னை சொல்லாமல் தேவன் ஒருவரே நல்லவர், அவர் ஒருவர் தான் நல்லவர். நான் ஒரு அவரால் அனுப்பப்பட்ட தேவகுமாரன் அப்படி சொல்லிட்டு, கற்பனைகள் எல்லாம் நீ பழைய ஏற்பாட்டுக்காரன் போல் இருக்கவன் கற்பனைகள்லாம் அறிஞ்சிருக்கிறாயா அப்படின்னு சொல்கிற. அவன் கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. நித்திய ஜீவனை அடைவதற்கு இன்னைக்குள்ளவே இதை கேட்குறானா? வீடு கட்டுவதற்கு, கார் வாங்குவதற்கு, நிலம் வாங்குவதற்கு, லோன் வாங்குறதுக்கு இப்படித்தான் கேட்குறான். வகுத்து வழி நீங்கள் கடன் இந்த ஆப்ரேஷனை முடிய அங்கே வீடு கட்ட அந்த கடனை நீங்கள் இப்போ பணத்தை ஆட்டையை போட எவனாவது நித்திய ஜீவனுக்கு வர்றானா? இன்றைக்குள்ளே லட்சக்கணக்கான கூட்டம் கூடுறானே, எவனாவது கேட்க சொல்லுங்க பார்ப்போம். அந்த போதகர் யாராவது நித்திய ஜீவனுக்கு வர்றவன் கையை தூக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. ஆனால் அவனுக்கு தடையாக இருந்தது என்ன? இயேசு சோதிக்கிறார் அவனை. அப்போ கற்பனைகள்லாம் நீ அறிஞ்சிருக்கிறான்னு சொல்லும்போது அறிஞ்சிருக்கிறாயா? கடை பிடிச்சிக்கிட்டே வர்றேன் ஆண்டவரே, கடையே பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வேறு இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி 20ஆம் வசனத்தில் அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளெல்லாம் சிறு வயது முதற்கொண்டு என்ன செஞ்சுருக்கேன்? கை கொண்டிருக்கேன், இன்னும் என்னிடத்தில் குறை என்ன? இதுதான் வம்பு. இவன் கேட்ட இதுதான் வம்பு. ஆண்டவரே கடை பிடிச்சிட்டு வர்றேன், இன்னும் ஏதாவது குறை என்னால் இருந்தாலும் மன்னிச்சுக்கப்பா, நான் திருத்திக்கிறேன், சொல்லுங்க கேட்குறேன்னு. இதுதான் கரெக்டு. இவ்வளோ அறிஞ்சிருந்தாலும் நம்ம குறை உள்ளவங்க தான். கற்றது கையளவு, கல்லாது உலக அளவு. நம்முடைய அறிவு குறை உள்ளது, நம்முடைய தீர்க்கதரிசன சொல்லுதலும் குறை உள்ளதுன்னு 1 கொரிந்தியர் 13:9-10 அப்பேற்பட்ட பவுலே சொல்லியிருக்கான். பழைய ஏற்பாட்டுக்காரனுக்கு அந்த புத்தி வராது. இன்னும் என்னோடத்துல என்ன குறைவு, எல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். மார்க்கு 10ஆம் அதிகாரத்தில் 21 இங்கே அதை சொல்லலை, அங்கே போட்டிருக்கு. இன்னும் என்னிடத்துல என்ன குறை உண்டுன்னு அவன் கேட்ட கேள்விக்கு இயேசு என்ன சொல்றார்? படிங்க. இயேசு அந்த வாலிபனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை இருக்குப்பா. என்ன குறை? நீ போய் உனக்கு உண்டானதெல்லாம் வித்து ஏழைகளுக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாகும்னு அவனை சோதிக்கும்படி இயேசு கேட்கிறாரு. பின்பு முன்பு இல்லை,
பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, இவன் பணத்தோடு அப்படியே வந்தான்னா இவன் எண்ணமெல்லாம் எங்கே இருக்கும்? உன் பொக்கிஷம் எங்கே இருக்கோ அங்கே உன் இருதயம் இருக்கும். இந்த பொக்கிஷத்தை பரலோகத்தில் வச்சுட்டீங்கன்னா உன் இருதயம் பரலோகத்திலேயே இருக்கும். பரலோகத்தையே நோக்கி நீ போவேன். சிலுவையை சந்தோஷமாக நீ சுமப்பேன். என் சீசனாக இருப்பேன். நீ இவ்வளோ சொத்தை வச்சுக்கிட்டு இவ்வளோ ஆட்டையை போட்டு இவ்வளோ சம்பாரிச்சு எவ்வளோ இது பண்ணியோ சரியில்லை. நீ பணக்காரன் முழுவதும் எப்படி ஆகுறா? உழைப்பாளி நல்ல உண்மையை உள்ளவே பணக்காரன் ஆக முடியுமா? ஆக முடியாது. ஏதாவது ஒரு கோக்குமாக்கு பண்ணியிருக்கணும். அவங்க அப்பா அம்மா ஏதாவது ஆட்டையை போட்டிருக்கணும். மூதாதிகள் ஏதாவது கோளாறு பண்ணி சம்பாரிச்சிருக்கணும். இப்படித்தானே ஏழைகளுக்கு கொடு, பரலோகத்தில் உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். நீ கேட்ட கேள்வி அதான் சொல்லும் போது இவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடியால் மிகுந்த துக்கத்தோடு போயிட்டான். மிகுந்த ஆஸ்தி மிகுந்த துக்கம். இயேசுவை விட்டுட்டு போயிட்டான். அவன் சொன்னது என்ன, அவன் போனது என்ன? நித்திய ஜீவனும் அடைய. நல்ல அருமையான கேள்விதான்யா. ஆனால் அதுக்கு தடையாக இருக்கிறது என்னது? பணம், வசதி, காரு, பங்களா. பரலோகத்துக்கு போகிறதுக்கு உனக்கு தடை என்ன? மகனே மகளே, இந்த கேட்குற தேவ செய்திகளை கேட்குற தேவ பிள்ளைகளே, பரலோகத்துக்கு போகிறது தடை என்ன? நீயே யோசிச்சு பாரு. ஒரு பொம்பளையாக இருக்கலாம் அந்த தடை, உன் பிள்ளையாக இருக்கலாம், உன் மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம். அதுக்குனால தான் இயேசு சொன்னார், தன் தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது விற்றவன் எவனோ இம்மையில் 100 தனையாய் அடைவான், மறுமையில் நித்திய ஜீவனை அடைவான்னு இதில் தான் சொன்னார். எதுக்காக சொன்னார்னா, சீசர்கள் பேதர் கேட்குறான், எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவன் போயிட்டான், துண்டை கண்ணாந்து போய் ஓடிட்டான் அவன் இந்த வாலிபன். இவன் கேட்குறான், மத்தேயு 19 அதிகாரத்தில் 27 கேட்குறான், அவரை நோக்கி நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு என்ன செய்தோம்? உம்மை பின்பற்றி வந்தோமேயா, எங்களுக்கு என்னையா கிடைக்கும்? சரி, அவன் சரி எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு சொன்னீங்க, அவன் போயிட்டான், நாங்கள் விட்டுட்டு வந்திருக்கோம்ல, எங்களுக்கு என்னையா கிடைக்கும்? அதனால சிலர் இதை காரணம் காட்டி சிபிஎம் சொல்லுவாங்க, மனைவி விட்டவன் எவனும், பிள்ளைகள் விட்டவன், நிலங்கள் விட்டவன், வீடுகள் விட்டவன்பா, நாங்கள்லாம் விட்டுட்டோம். ஏன் ட்ரைனிங்குயா இது? பயிற்சி. நல்லா தெரிஞ்சுக்க. ஊழியத்துக்கு இவங்களை ஆண்டவர் அழைக்கலை, நல்லா புரிஞ்சுக்க. அந்த சிபிஎம் காரனுக்கு சொல்லு, இவன் ஊழியத்துக்கு முழு நேரம் ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்சி இவங்களை போக சொல்லலை, பயிற்சிக்கு அழைத்தார். 3 வருஷம், ஏன் 3 வருஷம் வச்சுக்க, 3 வருஷம் பயிற்சி தான். பயிற்சியில் மனைவி பிள்ளைகளை கூட்டிகிட்டு போக முடியுமா? பெங்களூரில் உங்களுக்கு ஒரு பயிற்சி இருக்குது வேலைக்கு, இதில் போய் அட்டன் பண்ணுறான்னா நீ மனைவி பிள்ளைகளோடு போய் ரூம் கொடுத்தா தங்குவேன்? விட்டுட்டு தானே போவீங்க. பயிற்சிக்கு தான் போகிறீங்க, நிரந்தரத்துக்கு போகலை, பயிற்சிக்கு தான் போகிறீங்க. 3 வருஷம் பயிற்சிக்கு தான் போனாங்க. அந்த பயிற்சி முடித்த பிறகு எழுங்க, ஊழியத்தோட குடும்பத்தோட மனைவி பிள்ளைகளோட போய் ஊழியம் செஞ்சாங்கன்னு இருக்குது, வசனம் இருக்குது. 1 கொரிந்தியர் 9 இருக்குது 5. பவுல் சொல்கிறான், மற்ற அப்போஸ்தலர்களும் கேபாவும் செய்வது போல. அப்போஸ்தலர்கள் எல்லா ஊழியக்காரங்க, கேபான்னா பேதுரு, மனைவியாகி சகோதரியை கூட்டிக் கொண்டு தெரிய எங்களுக்கும் அதிகாரம் இல்லையா? எனக்கும் பர்னபாவுக்கு மட்டும்தான் உரிமை இல்லையா? அப்போ இவங்களுக்கும் இருக்குன்னு அர்த்தம். கடைசி காலம் நிறைவு ஆயிடுச்சு, சீக்கிரமாக சுத்தம் வைக்கணும், மனைவி பிள்ளைகளோடு அலைஞ்சா முடியாது. இவன் குடும்பத்தை விட்டுட்டான் போகும். அதனால் இவன் யோசனையாக சொல்கிறேன், இப்போ அது கட்டளையாக சொல்லலை, அவங்களுக்குள்ளே உள்ள ஒரு கருத்து வேற்றுமை. ஆனால் மனைவியோட பேதர் போனான்னே போட்டிருக்கு. உண்மையாக இயேசுவை நேசித்ததுனால தான் தலைகளாக சிலுவையில் அறையப்பட்டு செத்தான். இதே பவுல் அதை வந்து நியாயப்படுத்தி அந்த மனைவி விவாக வழக்கு கரெக்டுன்னு சொல்லலை. குடும்பத்தை நடத்தாதவே சபை நடத்த மாட்டான்னு இவன் தான், பவுல் தான் சொன்னான். மனைவி இல்லாமல் விவாகம் விளக்கம் பண்ணுறது பிசாசின் உபதேசம்னு இவன் தான் சொன்னான். உபதேசம் கரெக்டாக இருக்குது, கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. மனைவி உள்ளவர்கள், நான் அல்ல, கர்த்தரே சொல்கிறாரு, மனைவி விட்டு புருஷன் பிரியக்கூடாது, புருஷனை விட்டு மனைவி தள்ளிவிடக்கூடாது, நான் அல்ல, கர்த்தர் சொல்கிறாருன்னு இவன் தானே சொன்னான். ஆகவே குடும்ப உறவு அவசியம். ட்ரைனிங் பயிற்சிக்காக விட்டுட்டு போனாங்களே தவிர வேற அல்ல. அப்படி தியாகமாக விட்டு போனவன்
இம்மையிலே நூறத்தனையான வீடுகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவார். அந்த மறுமைன்னு சொல்லும்போது 28ஆம் வசனம் மத்தேயு 19:28 மறுஜென்ம காலத்திலேன்னு இருக்குது. மறுஜென்மம் சொல்கிறார். இந்த இம்மையிலையும் உனக்கு ஆசீர்வாதம் உண்டு, இம்மையிலையும் உனக்கு பலன் உண்டு. இது மார்க்கு சுவிசேஷத்தில் போட்டிருக்கு. இம்மையிலே நூறத்தனையான வீடுகள் இருக்குது, மறுமையிலே நித்திய ஜீவன் இருக்குது. ஆனால் அந்த மறுஜென்மம் என்ன சொல்லுவது? மறு பிறவில்லை. மறுஜென்மம்னா அதனுடைய அர்த்தம் என்னென்னா 1000 ஆண்டு அரசாட்சின்னு அர்த்தம். 1000 ஆண்டு அரசாட்சி, அதான் மறுஜென்மம். மறுஜென்மம் காலம், அது ஒரு காலம், 1000 வருஷம் அந்த காலம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், அந்த வசனத்தை படிங்க, நான் சீக்கிரம் முடிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், அந்த 4ஆம் வசனம் படிங்க. 4 சிங்காசனம் அல்ல, சிங்காசனங்கள் என்று பன்மையில் வருது. உட்கார்ந்தார் இல்லை, உட்கார்ந்தார்கள்னு பன்மையில் வருது. நியாயத்தீர்ப்பு செய்யும்படி அவருக்கல்ல, அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதுன்னு இருக்கு. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தம், தேவனுடைய வசனத்துக்காக சிரச்சேத இரத்த சாட்சியெல்லாம் மரிச்ச பரிசுத்தவான்கள் அந்த ஆத்துமாக்களையும் அங்கே கண்டேன். மிருகம்னா அந்தி கிறிஸ்து, சொருவம்னா அதனுடைய சிலை, அந்த அதை கும்பிடாம நெற்றியிலையும் கையிலும் 666 முத்திரையை தரிக்காமலும் இருந்தவங்களையும் நான் கண்டேன். அவர்கள் உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவோட கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அதான் மறுஜென்ம காலம் சொல்றது. இந்த மறுஜென்ம காலத்திலே ஆதி அப்போஸ்தலர்கள் என்னை பின்பற்றி வந்ததுனால முழு உலகத்துக்கு கடைசி ஃபைனல் நான் தான் நியாயந்திருப்பேன், இல்லை சிங்காசனத்தில். ஆனால் 1000 ஆண்டு அரசாட்சியில் உங்களை தான் நியாயாதிபதியாக உட்கார வைக்க போகிறேன் சிங்காசனத்தில் என்ற கருத்தை இந்த ஜென்மத்திலேயே சொன்னார். மறு ஜென்மத்தில் நடக்கிறத இந்த ஜென்மத்திலேயே சொன்னார். அதுதான் 28ஆம் வசனம். மத்தேயு 19:28 திரும்ப வாங்க. அதற்கு இயேசு மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் மகிமையுள்ள ஜெருசலேமிலே நடுமயத்திலே மகிமையுள்ள சிங்காசனத்திலே இயேசு ராஜாதி ராஜாவா முழு உலகத்துக்கு அவர் உட்கார்ந்துருக்கும் போது, என்னை பின்பற்றி வந்தவங்களுக்கு என்னையா கிடைக்கும்னு சொன்னியே, என்னை பின்பற்றி வந்த உங்களுக்கு இஸ்ரவேலில் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவளாய் 12 சிங்காசனத்தையும் வீட்டிருப்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்கிறேன் என்பது அந்த வெளிப்படுத்தின விஷயத்தில் உள்ள 1000 ஆண்டு மறுஜென்மம் அந்த ஆசீர்வாதம் தான். அதனால தான் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பவுல் சொல்கிறான், பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயந்திருப்பார்கள். லேலுயா. அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? உலகத்தையே நியாயந்திருக்கக்கூடிய அதிகாரத்தை உனக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லி அங்கே சொன்னது காரணம் அந்த இதுதான். ஆகவே உம்மை பின்பற்றி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்ததுக்கு எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்ற கேள்விக்கு 1000 ஆண்டு அரசாட்சியிலே இயேசுவுக்கு அடுத்து அந்த 1000 ஆண்டையும் இவங்க தான் நியாயந்திருக்க போகிறாங்க, ஆட்சி செய்ய போகிறாங்க, 12 சிங்காசனத்தில் உட்கார போகிறாங்க. ஆகிலும் அங்கே என்ன சொல்கிறாருன்னா 30 முடிக்கிறேன். ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். இதில் அர்த்தம் என்னென்னா, முந்தினோர் யூதர்கள், பிந்தினோர் புறஜாதிகள். யூதர்கள் அநேகர் பின்னாடி போயிடுவாங்க, பின்னாடி உள்ள அநேக புறஜாதிகள் முன்னாடி வந்துடுவாங்க. ஜாதி வித்தியாசமே இல்லை. என்னை கீழ்ப்படுகிற, என்னை நேசிக்கிற, எல்லாரையும் விட ஜீவனை விட என்னை நேசிக்கிற, அன்பு செலுத்துகிற இல்லைக்காக எல்லாவற்றையும் விட்ட தேவ பிள்ளைகளுக்கு புறஜாதி யூதர் அந்த வித்தியாசமாக இல்லை, எல்லாரும் சமந்தான். மறுஜென்ம காலத்திலே அவர்கள் எனக்கு அடுத்து அவங்கள வைப்பேன், ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். லேலுயா. இந்த மகிமை நான் செய்தியை நிறைவு செய்ய போகிறேன். இந்த மகிமை பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் உண்டு. யூதர் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அந்த ஜாதி இந்த ஜாதி எந்த ஜாதியும் கிடையாது. உண்மையாக இயேசுவுக்கு சீடரானால்
உண்மையாய் நீ இயேசுவை சிலுவை சுமந்தார், உண்மையாக தன்னைத்தானே வெறுத்தார், உண்மையாக எல்லாவற்றையும் விட இயேசுவை நேசித்தார், இந்த அதிகாரமும் பாக்கியமும் எல்லாருக்கும் உண்டு. பவுல் சொல்கிறான், எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசனமாக விரும்புகிற எல்லாருக்குமே அந்த ஜீவ கிரீடம் உண்டு. நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தேன், நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொண்டேன், ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. எனக்காக மாத்திரமல்ல, அவர் பிரசனமாக விரும்புகிற எல்லாருக்குமே உண்டு என்று சொல்லி 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 12 சொல்கிறாரு. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் சொல்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, காது உள்ளவன் கேட்கட்டும், புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்கட்டும். இந்த மத்தேயு 19ஆம் அதிகாரத்தை நிறைவு செய்கிறேன். மத்தேயு 20ஆம் அதிகாரத்தை அடுத்த வாரத்தில் தியானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.